இன்பமே எந்நாளும் என்கின்ற இந்த தொடர் சிந்தனையிலே ஞானசம்பந்த சுவாமிகளுடைய திருமுறையை மையமாக வைத்து தம்பி அமர்நாத் அவர்கள் கும்பிடுவார் தமக்கு அன்பு செய்வார் என்று இவ்வளவு நேரம் ஒரு அருமையான உரை நிகழ்த்தினார்கள். அதனைத் தொடர்ந்து அப்பர் சுவாமிகளுடைய வாக்கிலே இந்த செய்திகளெல்லாம் எவ்வாறு நமக்கு தரப்பட்டிருக்கின்றன என்பதனை மாதும் தாமும் மகிழ்வர் என்கின்ற தலைப்பிலே நம்முடைய அன்பிற்குரிய தம்பி பாலமணிகண்டன் அவர்கள் பேச இருக்கிறார்கள். பாலமணிகண்டன் அவர்கள் மதுரையிலே தியாகராஜ கல்லூரியிலே தமிழை முதன்மை பாடமாக எடுத்து பயின்று முனைவர் பட்டமும் பெற்றிருக்கிறார்கள். அந்த முனைவர் பட்டத்திற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு அப்படி ஒரு சைவம் சார்ந்த தலைப்பு. அருணை வடிவேல் முதலியார் அவர்களுடைய திருமந்திர உரைத்திறன் என்பது தலைப்பு. அந்த தலைப்பிலே அவர்கள் ஏன்னா இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு சைவ தலைப்புகளை எடுத்து செய்யக்கூடியவர்கள் சிலர் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த மாதிரியான ஒரு தலைப்பு அதில் அமைவது ஒரு பெரிய சிறப்பு. அதற்கு நிறைய உழைக்க வேண்டும். அந்த வகையிலே தம்பி ஒரு ரொம்ப சீரிய அளவிலே அதை முயற்சி செய்து நல்லபடியாக இருக்கிறார்கள். நம்முடைய திருவாவடுதுறை ஆதீன திருமுறை பயிற்சி மையத்திலே மதுரை தேனி என்ற 2 மையங்களிலே அவர்கள் உரை சொல்லுகின்ற பேராசிரியராக இருக்கிறார்கள். சைவ சித்தாந்த சுடர்மணி என்ற பட்டத்திற்கு சொந்தக்காரர். மதுரை ஆதீனத்தோடு குருமாசனோடு நெருங்கிய தொடர்பிலே இருந்து அவர்களுடைய அருள் ஆசியினை முழுமையாக பெற்றவர்கள். மதுரை ஆதீனம் நடத்தி வருகின்ற தமிழாகரன் என்ற பத்திரிகையில் ஆசிரியர் என்று இல்லாவிட்டாலும் ஆசிரியர் பணியை செம்மையாக செய்பவர்கள். அவர்கள் தற்போது மதுரையிலே மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியிலே தமிழ் பேராசிரியராக பணி செய்கிறார்கள். அவர்களை உங்கள் சார்பிலே வாழ்த்தி மாதும் தாமும் மகிழ்வர் என்ற தலைப்பிலே உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணினல்லால் கண்ணிலேன் மற்றோர் கலைக்கணில்லேன் கழலடியே கைதொழுது காணினல்லால் ஒன்னுளே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகழூர் மேவிய புண்ணியனே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அங்கேற்கண்ணி உடனமர் ஆலவாய் சொக்கநாத பெருமானுடைய திருவுருளை வணங்கி மகிழ்கின்றேன். எம்பெருமானுடைய திருவுருளாலே இன்றைய தினம் எந்நாளும் இன்பம். திருமுறையை படிப்பவர்கள் என சென்று அடைய முடியா திருவுடையான் சிவபெருமான். அவனையெல்லாம் நாம் சென்று அடைய வேண்டும் என்றால் அதற்கு உற்றதுணையாய் உறுதுணையாய் இருப்பது 12 திருமுறைகள் தான். ஏன்னா திருமுறையே சைவ நெறி கருவூலம், தென் தமிழின் தேன் பாகாகும் திருமுறையே கைலைக்கன் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம் என்றெல்லாம் திருமுறையினுடைய சிறப்பை நமக்கு போற்றி துதிக்கின்றார்கள். அந்த திருமுறை எத்தகையது அப்படின்னா பெருமானுடைய அந்த அருளை, அவனுடைய பெருங்கருணையை நாம் உணர்வதற்கு துணையாயிருப்பது என அருளாளர்கள் சென்று அடைய முடியா அந்த பெருங்கருணையாளனை நமக்கு அவனுடைய கருணையை காட்டுவதற்காக அருளியது தான் இந்த 12 திருமுறைகளும். இதை சொல்லும் போதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த 4 பெருமக்கள் இல்லை அப்படின்னா திருநீர் எங்கே, அஞ்செழுத்து தானெங்கே என்றெல்லாம் சொல்லுவார்கள். இப்போ
அவர்கள் காட்டிய வழி, அந்த நெறியை சொல்லுவதற்கு, அந்த தன்மையை சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பாக இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. அதுவும் இந்த சென்னை மாநகரில் கமல விநாயகர் சத்சங்கம் என்ற அமைப்பில் பேசுவதற்கு பெருமானுடைய திருவுருள் துணை நிற்கின்றது. அதில் ஐயாவினுடைய தலைமையில், சிவசண்முகம் ஐயா தலைமையில் பேசுவதற்கு அடியேனுக்கு ஒரு வாய்ப்பு எம்பெருமான் தந்திருக்கின்றார். இந்த கமல விநாயகர் சத்சங்கத்தினுடைய செயலாளர் அம்பல மாணிக்க வாசகம் ஐயா அவர்கள் ரொம்ப அன்போடு எங்களை அரவணைத்து எங்களை எல்லாம் நெறிப்படுத்தினார்கள். ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்வின் தொடக்கமாக வரவேற்புரை வழங்கிய ரமேஷ் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்விலே அடியேனோடு இணைந்து பேச இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும், இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் அடியேன் மனம் மொழி மிகளாலே வணங்கி மகிழ்கின்றேன். மாதும் தாமும் மகிழ்வர், அதுதான் நம்முடைய தலைப்பாக இருக்கின்றது. சைவ சின்னங்கள் எல்லாருக்கும் தெரியும். சைவ சின்னங்கள் திருநீரும் உருத்திராக்கமும் திருவைந்தெழுத்தும். அதில் அகச்சின்னம் புறச்சின்னம்னு, புறத்தில் தெரிகிறது போல பூசுவது திருநீரும் அணிந்து கொள்வது உருத்திராக்கமும், அகத்திலே சொல்வதாக இருப்பது அந்த ஐந்தெழுத்து என்று சொல்லக்கூடிய திருவைந்தெழுத்து. அதை பற்றி நமக்கெல்லாம் திருமுறைகள் விதந்து ஓதுகின்றது. பெருமானுடைய திருநாமமே அஞ்செழுத்து என்றெல்லாம் காட்டியிருக்கின்றது. சாத்திரமும் அதை ரொம்ப விரிவாக நமக்கு அந்த மந்திரத்தினுடைய சிறப்பை, உண்மை விளக்கம் சிவஞான போதத்தில், சிவஞான சித்தியாரெல்லாம் ரொம்ப விளக்கமாக நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். திருவருட்பயனில் அஞ்செழுத்து அருள்நிலை என்று ஒரு அதிகாரமே நமக்கு வைத்திருக்கின்றார்கள் என்று பார்க்கிறோம். அஞ்செழுத்துமே அம்மையப்பர் என்றெல்லாம் திருக்களிற்றுப்படியார் நமக்கு காட்டியிருக்கின்றது. அப்போ அந்த அஞ்செழுத்தை யாரெல்லாம் நினைந்து, மனதிலே நினைந்து, உள்ளத்திலே நினைந்து சொல்லுகின்றார்களோ அவருடைய உள்ளத்திலே பெருமான் உமையோடு மகிழ்ந்து வந்து இருப்பார். அதுதான் மாதும் தாமும் மகிழ்வர் என்ற தலைப்பு. யாரெல்லாம் பெருமானுடைய அந்த திரு ஐந்தெழுத்தை மனதார சொல்லுகிறார்களோ, அதாவது சொல்கிறது அப்படின்றது என்ன அப்படின்னா உள்ளன்போடு சொல்லுவது. இதை சொல்லும்போது திருமூல நாயனார் தான் நமக்கு சொல்கிறார், பெருமானிடத்தில் அன்பு செய்யணும். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கணும் அப்படின்னா அகத்தால் அன்பு செய்ய வேண்டும். என்பே விறகாய் இறைச்சி அறுத்திட்டு பொன்போர் கடலில் பொரிய வரிப்பினும் அன்போடு உருகி அகங்குலைவாருக்கன்றி என்போல் மணியினை எய்த ஒண்ணாதே அப்படின்றார். எத்தனையோ விரதங்களை மேற்கொண்டாலும் கூட, எலும்பை உருக்கி மேற்கொள்கின்ற தவங்களை மேற்கொண்டாலும், புற்று மண் வருகின்ற அளவு தவம் மேற்கொண்டாலும் கூட அதனால் எந்தவித பயனும் இல்லை. உண்மையான அன்பாலே அகத்தாலே குலைந்து பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அவ்வாறாக வழிபாடு செய்கின்றவர்களுடைய உள்ளத்திலே பெருமான் மாதும் தாமும் மகிழ்வர். இப்போ அப்படிப்பட்ட அன்பு நமக்கு வேண்டும். முதல்ல அந்த எண்ணம் நமக்கு வேண்டும். இந்த உயிர்களாகிய நாம் சிற்றறிவு உடையவர்கள், பெருமான் உணர்த்தினாலன்றி உணரமாட்டா தன்மையுடையவர்கள் அப்படின்ற எண்ணமெல்லாம் நமக்கு வர வேண்டும். உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயேல் நாயேன் கனத்தும் உணர்வகைக்கானேன் உணர்த்தி என்னுள் பூண்ட மலமாயை கண்மம் போக்கி சிவானந்தத்து ஆண்டு அருள்வை சொக்கநாதா என்று நமக்கு சொக்கநாத வெண்பாவிலே ஸ்ரீ குருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்வார். அப்போ எல்லா நேரங்களிலும் எல்லா பொழுதும் உணர்த்துபவனாக பெருமான் இருக்கின்றான். அவன் உணர்த்தலை அப்படின்னா நொடி பொழுது கூட நம்மால் உணர முடியாது. அவனுடைய பெருங்கருணை திறம் அத்தகையது என்று நாம் நினைக்க வேண்டும். இந்த யாக்கை நிலையற்றது, செல்வம் நிலையற்றது, இளமை நிலையற்றது, இந்த உயிர் உணர்வு நிலையற்றது என்ற தன்மையெல்லாம் நாம் நினைக்க வேண்டும் என்றெல்லாம் அருளாளர்கள் காட்டியிருக்கின்றார்கள். திருமூல நாயனார் சொல்லும்போது சொல்லுவார், இந்த 4 நிலையாமையும் அவர் தான் காட்டுறார். திருமூல நாயனார் காட்டுகின்றார். ஞானசம்பந்த பெருமானும் நிலையாமையை சொல்லியிருக்கின்றார், அப்பர் சுவாமியும் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் திருமூலர் சொல்லும்போது சொல்கின்றார்,
மண்ணில் செஞ்ச பாத்திரம் 2 பாத்திரம் இருக்குது. அந்த 2 பாத்திரம் களிமண்ணால் செய்யப்பட்ட பாத்திரம். 2 பாத்திரத்தையும் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தை சுட்டு வைக்கிறாங்க, இன்னொரு பாத்திரத்தை வெறும் பாத்திரமாக வைக்கின்றார்கள். மழை பெய்கின்றது. அந்த மழை பெய்ஞ்ச உடனே சுடப்பட்ட பாத்திரம் அப்படியே இருக்கின்றது. அந்த சுடாத பாத்திரம் என்ன செய்யுது அப்படின்னா கரைந்து ஓடுகிறது. அப்போ சுடப்பட்ட பாத்திரம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, பக்குவமுடைய குறிக்கோளுடைய உயிர்கள், பெருமானை நினைந்து வழிபாடு செய்யக்கூடிய உயிர்கள். அப்போ எது நிலையானது எது நிலையற்றது என்ற தன்மை நமக்கெல்லாம் தெரிய வேண்டும். நிலையானது எது, நிலைத்த பொருள் எது? பெருமானே நிலைத்த பொருள், மற்றதெல்லாம் நிலைத்ததல்ல. அமர்நாத் அவர்கள் சொன்னது போல எது பேரின்பம்? பெருமானுடைய திருவடியே பேரின்பம், பெருமானுடைய திருவருளே பேரின்பம் என்று நினைக்கக்கூடிய தன்மை. ஆனால் உயிர்களாகிய நம்முடைய தன்மை அப்படி இருக்கின்றதா அப்படின்னா, ஒரு நாளும் அப்படி நினைக்கக்கூடிய எண்ணம் நமக்கு வருவது இல்லை. அது வரமாட்டேங்குது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை பார்க்கும்போது அதுதான் நமக்கு இன்பத்தை தருகின்றது என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றோம். அதுவே நிலைத்த இன்பம் என்று நினைக்கின்றோம். அது நம்முடைய கண்ணுக்கு பொறுத்தவரையில் அது இன்பத்தை தான் தருது, உணர்வுக்குமே இன்பமாக தான் இருக்குது. ஆனால் நிறைவில் பார்த்தா அது இன்பமா என்று சொன்னால் அது நமக்கு துன்பத்தையே தருகிறது. இதை ஞானசம்பந்த பெருமான் நிறைய இடங்களில் நமக்கு காட்டியிருக்கின்றார். மையல் கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. நெஞ்சே நீ ஆரூர் தொழு, ஆரூரில் இருக்கக்கூடிய பெருமானை தொழுதால் உயலாம் என்றெல்லாம் நமக்கு காட்டியிருக்கின்றார்கள். அதாவது ஒருத்தவனை யானை துரத்திட்டு வருது. அப்படி யானை துரத்திட்டு வரும்போது அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அதுலேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக ஒரு கிணத்துல குதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி கிணத்துல குதிக்கலான்னு நினைக்கும்போது கிணத்துல ஒரு 5 தலை பாம்பு இருக்குது. சரி, கிணத்துல குதிக்கவும் முடியாது, யானையும் வருது. இப்போ கிணத்துல குதிச்சா பாம்பு கடிச்சிரும், குதிக்காமல் இருந்தால் யானை என்ன செஞ்சிடும், மிதிச்சிரும். அப்படி இருக்கும்போது என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கும்போது என்ன செய்யலாம்னு நினைக்கிறான் அப்படின்னா, அங்கே ஒரு அரும்பு போல் ஒரு இது இருக்குது, அதை பிடிச்சிட்டு இந்த கிணற்றுக்கிட்ட போகலாம், கீழே போக வேண்டாம், அதை பிடிச்சிட்டு நம்ம நிற்கலாம் அப்படின்னு நிற்கும்போது எலி அந்த நேரத்தில் என்ன செய்யுது அப்படின்னா அந்த இதையும் கடிக்குது. அப்போ அவனுக்கு என்னென்னா, எலி கடிக்குது, விட்டால் இங்கே கீழே போய் பாம்பு கடிச்சிரும், இல்லை நம்ம மேலேயே இருக்கலான்னு பார்த்தா யானை என்ன செஞ்சிரும், மிதிச்சிரும். அப்போ என்ன செய்யலான்னு அவனே ஒரு துன்ப நிலையில் தான் இருக்கிறான், துன்பத்தில் தான் இருக்கிறான், என்ன செய்ய போகிறான்னு தெரியல. ஆனாலும் கூட அந்த நேரத்தில் மரத்திலிருந்து ஒரு தேன் வருகின்றதான். அந்த தேன் அவனுடைய தோளில் படுகின்றது. அந்த தோளில் படுகின்ற தேனை சுவைத்து கொண்டு இருக்கிறானா. நல்லா பாருங்க, அவனே அடுத்து இருப்போமா இருக்க மாட்டோமான்ற ஒரு நிலை. அந்த நிலையிலும் கூட இன்பத்தையே துய்க்க வேண்டும் என்ற எண்ணம் தான் வருகின்றது. உயிர்களாகிய நம்முடைய எண்ணம் அதுதான், உயிர்களாகிய நம்முடைய எண்ணம் அப்படித்தானே இருக்கின்றது. இது அழகா விவேக சிந்தாமணி என்ற நூலில் இப்படி ஒரு கருத்து வருகின்றது. ஆனால் இந்த விவேக சிந்தாமணிக்கெல்லாம் முன்னாடி ஞானசம்பந்த பெருமான் இந்த கருத்தை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றார். எப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னா, அவர் பாம்பின் வாய் தேரை என்பதாக சொல்லியிருக்கின்றார். பாம்பின் வாயில் அகப்பட்ட தேரை, அந்த தேரையின் வாயில் அகப்பட்ட வண்டு, அந்த வண்டு என்ன செய்யுது அப்படின்னா பூவில் இருக்கக்கூடிய தேனினை உண்டு கொண்டு இருக்கின்றது அப்படின்னு இந்த விவேக சிந்தாமணி கருத்து இருக்குல்ல, இதுக்கெல்லாம் முன்னோடியாக ஞானசம்பந்த பெருமான் நமக்கு காட்டியிருக்கின்றார். இந்த உயிர் என்ன செய்யுது அப்படின்னா, இப்படி நிலையற்ற பொருள்களையே நிலையானது என்று எண்ணிக்கொண்டு எப்போதும் அதை நோக்கியே ஓடிக்கொண்டு இருக்கின்றது. நில்லாதவற்றை நிலையாயின என்று உணரும் புல்லறிவாண்மை கடை என்று வள்ளுவ பேராசான் காட்டுகின்றார். நில்லாதது, இந்த உலகம் நில்லாதது, இந்த உயிர் உடல் நில்லாதது. அப்படி இருக்கும்போதும் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னா அதை நோக்கியே ஓடிக்கொண்டு இருக்கின்றோம். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும், பெருமானுடைய அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டு அவனை நினைந்து கொண்டு அகத்தாலே அவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்ற கருத்தை நமக்கு திருமுறையே காட்டுகிறது. ஏன்னா எல்லா நேரமும் எப்படிப்பட்டது, இந்த உயிர் தன்மை எப்படிப்பட்டது அப்படின்னா, என்னால் ஒரு நாள் இறப்பை நோக்கி செல்லக்கூடியது தான்.
திருமூல நாயனார் இதை சொல்லியிருக்கின்றார். நினைப்பொழிந்தார்களே என்று காட்டுகின்றார். சூரியங்காட்டிடை சென்று சுட்டிட்டு என்று காட்டுகின்றார். இப்போ இதை சொல்லும்போது சொல்கிறாங்க, இந்த தன்மை, இந்த உடலினுடைய தன்மை எப்படிப்பட்டது அப்படின்னா, பாலையாம் தன்மை செத்தும் பாலனாம் தன்மை செத்தும் காளையாம் தன்மை செத்தும் காமுறு இளமை செத்தும் மேலும் இவ்வியல்பு என்னே மேல் வரும் மூப்புமாகி நாளும் நாள் சாகின்றாமால் நமக்கு நாம் அழாது என்னும். நாளும் நாள் நாம் செத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எப்படியெல்லாம் சாகிறோம் அப்படின்னா, பாலையாம் தன்மை செத்தும். பாலைனா என்ன அப்படின்னா, கருவில் குழந்தையாக இருக்கக்கூடிய நிலை, அதான் பாலை அப்படின்ற நிலை. பாலையாம் தன்மை, கருவில் குழந்தையாக நம்ம இருக்கிறோம். அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய நிலையிலிருந்து என்ன செய்கிறோம், பாலனா வரோம். பாலனாம் தன்மை செத்தும். அந்த பாலன் தன்மையிலிருந்து என்ன ஆகிறோம், காலை இளமை பருவம், இளைஞருடைய பருவம். காளையாம் தன்மை செத்தும் மேலும் இவ்வேள்வி என்னே மேல்வரும் மூப்புமாகி, இப்படி காளையாம் தன்மையும் செத்து போய் அப்புறம் என்ன ஆகுது, மூப்பும் வருது. இப்படி நாளும் நாள் தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இந்த நிலையாமை தன்மையுடையவர்களாக இந்த உடல் இருக்கின்றது. அப்போ இந்த நிலையாமை உடைய இந்த தன்மையெல்லாம் நினைந்து, நிலையான பொருள் எது, செல்வன் களலேத்தும் செல்வம் செல்வமே, பெருமானுடைய அந்த திருவடியை ஏத்துவதே செல்வம். அதற்கு உற்ற துணையாக இருப்பது இந்த ஐந்தெழுத்து மந்திரம். அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகின்றார், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குவிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று காட்டுகின்றார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, இந்த காதலாகி கசிதல் எப்போ நமக்கு வரும்? காதலாகி கசிதல் என்பது பெருமானுடைய அந்த பெருங்கருணை திறத்தை நினைந்து கசிதல் இருக்கணும். இப்போ நம்ம கோவிலுக்கெல்லாம் போய் நம்முடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லி கண்ணீர் வடிக்கிறோம்ல, அந்த கசிதல் கிடையாது. அந்த கசிதல் சொல்லலை, அந்த அழுகையை சொல்லலை, அந்த கண்ணீரை சொல்லலை. பெருமானுடைய பெருங்கருணையை நினைந்து நாம் வடிக்கக்கூடிய அந்த கண்ணீர். எந்த நிலையிலிருந்து என்னை எடுத்து ஆண்ட பெருமானே, கேவல நிலையிலிருந்து என்னை எடுத்து ஆண்ட தலைவன் அப்படின்னு அவனுடைய பெருங்கருணை திறத்தை நினைந்து நாம் வழிபாடு செய்கின்ற தன்மை, அப்படி நினைக்கக்கூடிய தன்மை, அதை தான் நமக்கு அருளாளர்கள் காட்டி இருக்கின்றார்கள். எல்லாம் அவனுடைய அருளால் நடக்குது அப்படின்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும் என ஞானசம்பந்தம் முதலான அருளாளர்கள் அதைத்தான் காட்டி இருக்கின்றார்கள். பூம்பாவை உயிரோடு மீட்டார் ஞானசம்பந்த பெருமான். இதை பெரிய புராணத்தில் மிக நீண்ட நெடிய விளக்கமாக நிறைய பாடல்களில் சேக்கிழார் பெருமான் அருளி செய்திருக்கின்றார். அந்த பதிகத்திற்குரிய விளக்கத்தை 80 பாடல்களுக்கு மேலே நமக்கு சேக்கிழார் பெருமான் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கின்றார். அதில் என்ன சொல்கிறாருங்க அப்படின்னா, ஞானசம்பந்த பெருமான் சொன்னாராம். ஞானசம்பந்த பெருமான் இது என்ன நினச்சார் அப்படின்னா, இது கற்பகாம்பிகை உடனாகிய கபாலீஸ்வர பெருமானுடைய திருவுருளாலே நடந்தது என்று நினைத்தாராம். அருளாளர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். எல்லாம் பெருமானுடைய திருவருளாலே நடந்தது என்று அவர்கள் எண்ணியிருந்தார்கள். இப்போ நாம் என்ன நினைக்கணும் அப்படின்னா, எல்லா செயலும் அவன் அருளாலேயே நடக்கின்றது. முதல்ல அந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும். அந்த எண்ணத்தை வரவழைப்பது இந்த திருமுறை. அந்த எண்ணத்தை நமக்கு வரவழைப்பது திருமுறை. எல்லாம் உனது பதம், எல்லாம் உனது செயல், எல்லாம் உமது அருளே என்றிருந்தால் பொல்லாத மா துயரம் நீங்கும் மறுவும் உனதடிக்கே ஆதரவாய் சொக்கனாதா என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். அப்படி எண்ணம் நமக்கு வருதா அப்படின்னா வர கேட்டுக்க வேண்டிதான். அந்த எண்ணம் நமக்கெல்லாம் வர வேண்டும். எல்லாம் உன்னுடைய அருளாலே தானே நடக்கின்றது, எல்லாம் உன்னுடைய கருணையாலே நிகழ்கின்றது என்ற எண்ணத்தோடு நாம் நினைந்து வழிபாடு செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லை, அப்பர் சாமி சொல்லும்போது சொல்கிறார், நற்றுணையாவது நமச்சிவாயவே, சொற்றுணை வேதியன் ஜோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொல கற்றுணை பூட்டியோர் கடலிற் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று நமக்கு காட்டியிருக்கின்றார். நல்ல துணையாக இருந்து நம்மை வழி நடத்துவது இந்த நமச்சிவாயம் அப்படின்னு இந்த நமச்சிவாயத்தினுடைய ஐந்தெழுத்தினுடைய பெருமையை அருளாளர்கள் நமக்கு காட்டியிருக்கின்றார்கள்.
துஞ்சலும் துஞ்சலில்லாத போழ்தும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் என்று ஐந்தெழுத்து பதிகம், ஐந்தெழுத்து பதிகமே நமக்கு அருளி இருக்கின்றார்கள். அத்தகைய ஐந்தெழுத்து பதிகத்தை நினைந்து அந்த நமச்சிவாய பொருளை நினைந்து நாம் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். அதுவே நம்மை கரையேற்றும் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில தான் பெருமான் என்ன செய்வார்? மாதும் தாமும் மகிழ்வர். அப்படி நினைந்து நினைந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு நமக்கு அருளாளர்கள் எல்லாம் காட்டியிருக்கின்றார்கள். ஐயா சொன்னது போல எந்நாளும் இன்பம். பெருமானை நினைந்து வழிபாடு செய்கின்றவர்களுக்கு எல்லா நாளும் இன்பம். இன்பமே அன்றி துன்பமில்லை. நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை எஞ்சோம், நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை எஞ்சோம், நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம், ஏமாப்போம் பிணி அறிவோம் பணிவோம் அல்லோம், இன்பமே எந்நாளும் துன்பமில்லை, தாமார்க்கும் குடியெல்லா தன்மையான சங்கரனர் சங்கவன் குலையோர் காதீர் கோமார்க்கே நாம் ஒன்றும் மீளா ஆளாய் கொய் மலர் சேவடி இணையே குறிக்கணுமே. யாருக்கு எல்லா நாளும் இன்பம்? யாருக்கு எந்நாளுமே துன்பம் கிடையாது அப்படின்னா அந்த பெருமானை நினைப்பவருக்கு, சங்க வெண்குலை காதினை அணிந்த அந்த பெருமானை நினைப்பாருக்கு, அவரை நினைப்பாருக்கு நாமார்க்கும் குடியுள்ளோம். நாம் யாருக்கும் அடிமை கிடையாது. நரகத்தில் இடர்படும், என்னாலும் நரகத்துக்கு போக மாட்டோம். நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம், நமக்கு துன்பம் கிடையாது. ஏமாப்போம் பிணி அறிவோம் பணிவோம் அல்லோம். பிணி என்னன்னே நமக்கு தெரியாது. யாரிடத்திலும் பணிந்து போகக்கூடிய சூழல் நமக்கு வராது. ஏன் வராது? தாமார்க்கும் குடியெல்லா தன்மையான சங்கரனர் சங்கவன் குலையோர் காதீர் கோமார்க்கே நாம் ஒன்றும் மீளா ஆளாய் கொய் மலர் சேவடி இணையே குறிக்கணுமே. அந்த சங்கரன் சார்ந்தாருக்கெல்லாம் இன்பத்தை தரக்கூடிய சங்கரன், அந்த சங்கரனை நினைந்து யாரெல்லாம் வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லா நாளும் இன்பமே அப்படின்னு நமக்கு காட்டியிருக்கின்றார். அது மட்டும் இல்லை, இந்த சைவ நெறி நிற்போர் கடைபிடிக்க வேண்டியது இதை திருமுறைகள் நமக்கு சொல்லி இருக்கின்றது. திருமூலர் சொல்லும் போதும் சொல்றார், ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் அப்படின்னு காட்டுறார். அதை முதல் பாடலே நமக்கு திருமந்திரத்தினுடைய முதல் பாடல் ஒன்றவன் தானே என்பது தான். இதை சொல்லும்போது சேக்கிலார் பெருமானே சொல்கிறார், நீங்கள் திருமந்திர பதிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை அந்த பாடல் தான் இருக்கும். ஆனால் அது விநாயகரை வழிபாடு செய்வதற்காக, அதாவது திருமந்திரத்தை தொடங்குவதற்கு முன்னே விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு தொடங்கணும் அப்படின்றதுக்காக வைக்கப்பட்ட பாட்டு. அது முதல் பாட்டு கிடையாது. இது சேக்கிலார் பெருமானே சொல்லியிருக்கின்றாரு, ஒன்றவன் தான் என எடுத்து அப்படின்னு காட்டுறதுனால ஒன்றவன் தான் என்பது தான் முதல் பாடல் என்று சொல்லியிருக்கிறாங்க. இதை ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஒன்றவன் தான், ஒருவன் தான் கடவுள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், பசுபதியாகிய சிவபெருமான் ஒருவனே கடவுள், சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனை ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்தொன்று பொன்னொழி மின்னும் தவணச் சடைமுடி தாமரையானே. நான் சிவபரத்துவத்தை திருமூலர் விதந்து சொல்லியிருக்கின்றார். முன்னை ஒப்பாயுள்ள மூவருக்கு மூத்தவன், தன்னை ஒப்பாய் ஒன்றுமில்லா தலைமகன், தன்னை அப்பா எனில் அப்பனுமாய் உளன், பொன்னை ஒப்பாய்கின்ற போதகத்தானே என்று காட்டியிருக்கின்றார். அப்படியே சொல்லிட்டே போகலாம். திருமூலரை சொன்ன அவனை ஒளிய அமரரும் இல்லை, அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை என்றெல்லாம் அவருடைய திறத்தை சிவபரத்துவத்தை நமக்கு அருளாளர்கள் காட்டியிருக்கின்றார்கள். அந்த திறத்தை எல்லாம் நினைந்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்றது தான். அப்படி செய்பவர்கள் இடத்திலே பெருமான் நிறைந்து இருப்பார், அவருடைய உள்ளந்தோறும் நிறைந்திருப்பார், மகிழ்ந்து இருப்பார் என்று நமக்கு திருமுறைகள் காட்டுகின்றது. எல்லா நிலைகளிலும் பெருமானுடைய அந்த ஐந்தெழுத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அது சொல்லும்போது ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகின்றார், உங்களுக்கெல்லாம் தெரியும், தும்மல் இருமல் தொடர்ந்த போழ்தினும் வெம்மை நரகம் விளைந்த போழ்தினும் இம்மை வினையடர்த்து எய்தும் போழ்தினும் அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே என்றெல்லாம் நமக்கு காட்டியிருக்கின்றார்கள். அதனால் அந்த அஞ்செழுத்து மந்திரத்தை நாளும் நினைந்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அவ்வாறு வழிபாடு செய்பவர்களுக்கு பெருமான் நின்று அருளை வழங்குவான். அவர்கள் உள்ளத்திலே எழுந்தருளி இருப்பான். நாவினுக்கு அருங்கலம், நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே என்றெல்லாம்
அருளாளர்கள் காட்டி இருக்கின்றார்கள். இப்போ நம்முடைய வேலை என்ன அப்படின்னா, ஐயா சொன்னது போல இந்த பிறப்பு அப்படின்றது கிடைத்ததற்கு அரியது. தேவர்களும் விரும்புவார்களாம் இந்த மானுட பிறப்பு வேணும் அப்படின்னு. ஏன் தேவர்களும் விரும்புவார்கள்? திருவாசகத்தில் மணிவாசக பெருந்தகை சொல்லுவார் என்னன்னா, அப்போ தான் இங்கே இருக்கக்கூடிய பாடல் பெற்ற தலங்கள் பூஜை செய்ய முடியும். முதல்ல பெருமானுக்கு பூஜை செய்யணும் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், அதாவது உயிர்களும் பூஜை செஞ்சிருக்கே, அக்ரிணி உயிர்களும் பூஜை செஞ்சிருக்கே அப்படின்னா அது ஒரு சில உயிர்கள் வாராக பூஜை செய்திருக்கின்றது. ஆனால் இந்த மானுட பிறப்பு, மனித பிறப்பு தான் கிடைத்ததற்கு அரியது. பெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய தலங்கள் தோறும் சென்று வழிபாடு செய்யணும். நமக்கெல்லாம் இந்த வாய்ப்பு எம்பெருமான் கொடுத்திருக்கின்றார் அப்படின்னா 274 + 2 276 திருத்தலங்கள், பாடல் பெற்ற திருத்தலங்கள். அந்த தலங்கள் தோறும் சென்று வழிபாடு செய்வது. முதல்ல நம்ம பெருமான் இடத்துல விண்ணப்பம் வைக்கணும். நீ இருக்கக்கூடிய இடங்கள் தோறும் சென்று வழிபாடு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு சாமி நமக்கு கொடுக்கணும். அது எல்லாம் எதனால் நடக்கும் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாட்டாலே அது நடக்கும். பெருமான் இடத்துல நாம் வைக்கக்கூடிய அன்பாலே அது நடக்கும். அதாவது இது ரொம்ப முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, நாம் தான் ஒன்றை வேண்டி பெறுவோம். இப்படித்தானே, நமக்கு இதெல்லாம் வேண்டும் அப்படின்னு நம்ம வேண்டி பெறுவோம். ஆனால் எந்த இடத்துலையும் பெருமானுக்கு நம்மால் ஆவது ஒன்றுமில்லை. அப்படித்தானே, நம்மகிட்ட வேண்டி பெறுபவன் அவன் எல்லாவற்றையும் தரக்கூடிய பெருமான். அப்படித்தானே, அவனுடைய கருணையை நமக்கு திருமுறைகள் விதந்து சொல்லியிருக்கு. அவனுடைய நாமத்தினுடைய சிறப்பு இங்கே திருமுறைகளை நம்ம சும்மா கடந்து போக முடியாது. நிறைய பெருமானுடைய திருநாமம்லாம் நமக்கு திருமுறைகளில் நிறைய இடங்களில் வருது. அவனுக்கு விகிருதா அப்படின்னு ஒரு திருநாமம் இருக்குது. அவனை பிங்ககன்லாம் சொல்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாமமும் அவனுடைய கருணையே உணர்த்துகிறது. அவன் ஏன் விகிருதன்? மாறுபாடு உடையவனாக இருக்கின்றான். நஞ்சை உண்ட தலைவனாக இருக்கின்றான். ஏன் நஞ்சை உண்டான் அப்படின்னு சொல்லும்போது கோலக்கா பதிகத்தில் ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகின்றான். என்ன சொல்லுகின்றார் அப்படின்னா, நஞ்சை உண்டான் உலகம் உய்யவே என்று காட்டுகின்றார். இந்த உலகமெல்லாம் உய்யும் பொருட்டு அவர் நஞ்சை உண்டார். மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் சொல்லுவது போல, கோலாலமாகி குறைகடல்வாய் அன்றெழுந்த ஆளாளம் உண்டான் அவன் சதுர்தான் என்னேடி, ஆளாளம் உண்டினலேல் அன்றையன்மால் உள்ளிட்ட மாலாய தேவரும் வீடுவர்கான் சாலம். அவன் மட்டும் அந்த நஞ்சை உண்ணலை அப்படின்னா தேவர்கள் முதலான எல்லாரும் அன்றே வீடு பெற்ற எய்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லுகின்றார். அப்படின்னா அவனுடைய கருணை, இந்த இடத்துல நஞ்சை உண்டது என்பது அவனுடைய கருணை. அவனுடைய கருணையை நினைக்க வேண்டும். எப்போதும் மாணவர்கள் கேட்பது உண்டு கல்லூரிகளில், இப்படி சிவபெருமான வழிபாடு செய்கின்றவர்கள் அல்லது சிவபெருமான் இப்படி அரக்க குணம் உடையவராக அரக்கர்களை அளிப்பவர்களாக இருக்கின்றாரே, அப்படிப்பட்டவரை அருளை தருவார். ஏன்னா மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிறோம். ஏதோ ஒரு தேவாரத்தில் ஒரு பதிகம் இருக்குது அப்படின்னா அந்த பதிகத்தில் சொல்லும்போது ஏதோ அரக்கர்களை அழிக்கிற மாதிரி வருது, அந்த முப்புறத்தை எரிக்கிற மாதிரி எல்லாம் செய்திகள் வருது. அப்படி பார்க்கும்போது மாணவர்கள் கேட்பாங்க, எந்த கடவுளாவது எந்த உயிரையாவது அழிப்பாரா? அழிக்கின்றவர் கடவுளா? அங்கு அன்பு இருக்கின்றதா அப்படின்னு மாணவர்கள் கேட்பது வழக்கம். எப்பயுமே கேட்பாங்க. எந்த வகுப்புலையாவது ஏதாவது ஒரு மாணவர்னாலும் அந்த கேள்வியை வைப்பாங்க. அப்படி அழித்தல் தொழிலை செய்யக்கூடியவர் அல்லது ஒரு உயிரை காயப்படுத்துபவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ சொல்லும்போது அந்த இடத்துல தான் நமக்கு திருமுறையும் சாத்திரமும் நமக்கு கை கொடுக்கின்றது. அது சாத்திரமும் திருமுறையும் படித்தவங்களாக இருந்தால் சொல்லிடுவாங்க, ஒரு அந்த கருத்தை சொல்லிடுவாங்க. அது படிக்காத ஒரு தமிழாசிரியராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆமாம் அதனால தான் அவருக்கு அழித்தற் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால தான் உருத்திரன்னு சொல்கிறாங்க, எதையாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க. அதாவது அவன் பெருங்கருணையாளன் அப்படின்னு சொல்கிறதுக்காக அதெல்லாம் சொல்கிறேன். ஏன்னா அறக்கருணை மரக்கருணை, அதாவது ஒரு மாணவர் இருக்கிறான் அப்படின்னா அவன் நல்ல மாணவராக இருக்கிறான் அப்படின்னா அவனை எதையும் அடித்து திருத்தி இப்படி நீ போப்பா அப்படி போப்பா நம்ம எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வழியை மட்டும் காட்டினா போதும், இந்த மாதிரியெல்லாம் நீ செய்ப்பா, இப்படிலாம் செஞ்சால் நீ அடுத்த நிலைக்கு போயிடலாம்ப்பா அப்படின்னு ஒரு வழியை காட்டினாலே அவன் போயிடுவான். இல்லை ஒரு கேட்காத மாணவனாக இருக்கான், வகுப்புக்கே ஒழுங்காக வரமாட்டான், அப்படின்றப்ப நான் எதுக்கு அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு, அவன்கிட்ட சொன்னால் என்னை எதிர்த்து பேசுவான், ஏதாவது சொல்லுவான் அப்படின்னு ஒரு ஆசிரியர் நினைக்கலாமா அப்படின்னு நினைக்க முடியாது, நினைக்கக்கூடாது. 2 அடியை போட்டாவது, இப்போ அடியை போட முடியாது, ஒரு பேச்சாவது சொல்லி தம்பி இப்படிலாம் செய்யக்கூடாதியா, இந்த காலத்தில் படிப்பு ரொம்ப முக்கியம், பெற்றோர்களை மதிக்கணுன்ற ஒரு அறிவுரையாவது
நாம் சொல்லணும். அப்படி சொல்லாமல் எனக்கு என்னன்னு ஒரு ஆசிரியர் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. அப்போ அந்த நிலையில தான் மரக்குருணை செய்கின்றார் பெருமான். என்னன்னா அந்த அரக்கர்களை அவ்வாறாக அவன் செய்வது, அந்த அழிவை தருவது எதற்காக அப்படின்னா மீண்டும் அந்த செயலை அவர்கள் செய்யாது இருப்பதற்காக. அப்படின்றது எவ்வளவு பெரிய கருணை! அது பெருமானுடைய பெருங்கருணை. சொல்லும்போது அதை மரக்கருணை என்றெல்லாம் நமக்கு சாத்திரம் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னாதான் அவனுக்கு புரியுது. அப்போ அரக்கர்களை அழிப்பது பெருமானுடைய கருணை அப்படின்னு அவனுக்கு புரிய வருது. அப்போ இந்த இடத்துலலாம் நம்ம மாணவர்களுக்கு அல்லது இளைய தலைமுறையினருக்கு இப்படி சொல்லும்போது தான் இந்த வழிபாட்டினுடைய பெருமை அவர்களுக்கு தெரிய வரும் அப்படின்றது தான். ஏன்னா இப்போ இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வழிபாட்டு நெறியோ அல்லது திருமுறை நெறியோ அதெல்லாம் சிறு குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கு தெரிவது இல்லை. அவர்களுக்கு தெரியப்படுத்துவது நம்முடைய பணியாக இருக்கின்றது. அப்படி தெரியப்படுத்தினாலன்றி அவர்களை வேற யார் தெரியப்படுத்த முடியும்? ஏன்னா இந்த உலகமே எப்படி இயங்குகிறது அப்படின்னா இந்த உலக பொருளுடைய மயக்கத்தில் தான் இந்த இளைஞர்களும் மற்றவர்களும் சிறு தலைமுறை எல்லாரும் இருக்காங்க. சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் முதற்கொண்டு அவ்வாறாக இருக்கின்றார்கள். அவர்கள் கரையேறணும் அப்படின்னா அதற்கு பெருநெறியாக இருப்பது இந்த திருமுறை நெறியே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இதை அழுத்தி அவர்களுக்கு சொல்லுவது நம்முடைய கையிலே இருக்கின்றது. எங்களுடைய ஆசிரியர் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்முடைய பணி முதற் பணி என்ன பணி அப்படின்னா முடிந்த அளவு இந்த திருமுறை நெறியை இளைய தலைமுறையினரிடத்திலே கொண்டு சேர்ப்பது, அவர்களுக்கு புரிகின்ற வகையிலே சொல்லுவது. ஏன்னா இப்போ ஒரு சின்ன சூழலில் கூட ஏதோ ஒரு முடிவை எடுக்கின்ற தன்மை இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் வருது. அப்போ அந்த தன்மையெல்லாம் அவர்கள் எடுக்காமல் இருப்பதற்கு இறைவன் இருக்கின்றார் என்ற நம்பிக்கை இருந்தால், அல்லது திருமுறை பற்றிய ஒரு தெளிவு இருந்தால், வழிபாட்டை பற்றிய ஒரு தெளிவு இருந்தால், அந்த வழிபாட்டு நெறி அவர்களை அடுத்த நிலைக்கு கொண்டு சேர்க்கும் அப்படின்றது தான். அதெல்லாம் மாணவர்களுக்கு தெரிய வேண்டும், அல்லது இளைய தலைமுறைக்கு தெரிய வேண்டும். அப்படி அன்பு நெறியோடு வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி வழிபாடு செய்வருடைய உள்ளங்களிலெல்லாம் பெருமான் நிறைந்து இருப்பார். இதை நமக்கு திருமுறைகள் எடுத்து காட்டுகிறது. அதாவது சொல்லும்போது இந்த அஞ்சலத்தினுடைய சிறப்பை எல்லாம் நமக்கு உண்மை விளக்கம் ரொம்ப விரிவாக நமக்கு காட்டுகிறது. எல்லா நிலைகள்லையும் ஆதி மந்திரம் பெரிய புராணத்தில் சொல்கிறார், சேக்கிலார் சுவாமி சொல்கிறார், ஆதி மந்திரம் அஞ்செழுத்து. பெரிய புராணத்தில் சொல்கிறார், ஆதி மந்திரமாக இருப்பது அஞ்செழுத்து. இந்த வேதங்களும் ஆகமங்களும் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது அப்படின்னா ஐந்தெழுத்து வடிவனனாக பெருமான் இருக்கின்றார். இந்த ஐந்தெழுத்து வடிவினன் அவனுடைய நாமமே நமச்சிவாயே என்றெல்லாம் நமக்கு காட்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த அஞ்செழுத்தினுடைய பெருமையை நினைந்து நாம் வழிபாட்டை செய்ய வேண்டும். அது சொல்லும்போது உண்மை விளக்கம் இவ்வாறாக சொல்லுகிறது. அஞ்செழுத்தே ஆகமும் அண்ணல் அருமறையும் அஞ்செழுத்தே ஆதி புராணம் அனைத்தும் அஞ்செழுத்தே ஆனந்த தாண்டவமும் ஆறாருக்கு அப்பாலாம் மோனந்த மாமுத்தியும் என்று நமக்கு காட்டுகிறது. என்ன சொல்றார் அப்படின்னா அஞ்செழுத்தே ஆகமும் அண்ணல் அருமறையும், இறைவன் அருளி செய்த புராணங்களும் வேதங்களும் ஆகமங்களும் எல்லாவற்றிலும் சொல்லக்கூடிய முடிந்த முடிவாக இருக்கக்கூடிய மந்திரம், நினைப்பவரை காக்கக்கூடிய மந்திரம் இந்த ஐந்தெழுத்து. மந்திரம் என்றாலே என்ன அப்படின்னா நினைப்பவரை காப்பது. நினைப்பவரை காப்பதை தான் மந்திரம்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த ஐந்தெழுத்து மந்திரம் நினைப்பவரெல்லாம் காக்கக்கூடியது. அதுவே அனைத்துமாக இருக்கிறது, அதுவே மெய்ப்பொருளாக இருக்கின்றது என்று நமக்கு உண்மை விளக்கம் சொல்லுகிறது. அதுவே பெருமான் இயற்றக்கூடிய ஆனந்த தாண்டவமாக ஆறாறு தத்துவத்திற்கு அப்பாலாக இருக்கின்றது. அதுவே மோனந்த மாமுத்தியையும் தருகின்றது அப்படின்னு உண்மை விளக்கம் போன்ற சாத்திர நூல்கள் எல்லாம் நமக்கு காட்டுகிறது. அடுத்து எங்கே போனாலும் திருமூலர் தான். ஏன் அப்படின்னா திருமுறை அருளிய அருளாளர்களில் காலத்தாலே மூத்தவராக காரைக்கால் அம்மையாரையும் திருமூலரையும் தான் சொல்கிறோம். ஏன்னா அவர்கள் இட்டு சென்ற நெறி, அந்த நெறி தான் நமக்கு இவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்கிறோம். அப்படின்னா அவங்கள மறக்க முடியுமா? அவங்கள தொடாமல் நம்ம போக முடியுமா? ஏன்னா எந்த தலைப்பு எடுத்தாலும் திருமூலரை விட முடியாது. ஏன்னா நீங்கள் நல்ல திருமந்திரத்தை நல்லா படிச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க ஐயா. முழுவதுமாக அதில் வகுப்பெல்லாம் நடத்தி படிச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். என்னென்னா 14 சாத்திரங்களுடைய பிழிவை நீங்கள் திருமந்திரத்தில் பார்க்கலாம்.
சிவஞான சித்தியாரில் ஒரு வரி வருதுன்னா அந்த ஒரு வரியினுடைய விளக்கம் ரொம்ப நுட்பமாக திருமூலர் காட்டியிருப்பார். நீங்கள் பார்க்கலாம், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளவு நுட்பமாக திருமூலருடைய திருமந்திரத்தில் நமக்கு கருத்துக்கள் எல்லாம் வருகின்றது. நான் இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, அவர் சொல்கிறார், அஞ்சலத்தினுடைய பெருமையை சொல்லும்போது அவர் சொல்லுகின்றார், சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்ன சிவகதி தானே. நமக்கெல்லாம் சிவகதி கிடைக்கணும் அப்படின்னா நாம் செய்ய வேண்டுவது அஞ்செழுத்து மந்திரத்தை நாளும் சொல்லிக்கொண்டு பெருமானுடைய திருவடியே அனைத்தையும் செய்கின்றது என்ற எண்ணத்தோடு நாம் அந்த அஞ்செழுத்து மந்திரத்தை சொல்ல வேண்டும். அவ்வாறாக நினைந்து வழிபாடு செய்கின்றவர்கள் உள்ளந்தோறும் பெருமான் எழுந்தருளி இருப்பார். ஏன்னா நாம் செய்ய வேண்டுவதே அதுதான். இதை நமக்கு அறநூல்கள் எல்லாம் நிறைய சொல்லுகிறது. என்னென்னா, புறநானூற்றில் நரிவரு தலையார் அப்படின்ற ஒரு புலவர், அவருடைய பாட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நல்லது செய்யலைனாலும் பரவாயில்லப்பா, நீ நல்லது செய்யாட்டாலும் பரவாயில்ல, அல்லது செய்யாது இரு அப்படின்னு, நல்லது செய்தல் ஆற்றிராயினும் அல்லது செய்தல் ஓம்புமீன் அதுதான் என்று காட்டியிருக்கின்றார். இப்படி அல்லது செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த நெறியை தருவது, அந்த சிந்தனையை தருவது, அந்த எண்ணத்தை தருவது, அந்த தன்மையை தருவது, அந்த பக்குவத்தை தருவது அது திருமுறையே. அவர் சொல்கிறதுக்காக சொல்ல வந்தேன். அந்த சிந்தனையை நமக்கு தருவது திருமுறையை தவிர வேறொன்றும் இல்லை. அப்படிப்பட்ட திருமுறை நெறி நின்று வழிபாடு செய்கின்றவர்கள் அவர்களுக்கு எல்லா நாளும் இன்பமே அப்படின்ற தன்மையெல்லாம் சொல்லி இந்த அளவிலே அடியேன் என்னுடைய கருத்தை நிறைவு செய்து, பெருமான் அருளிய என சொல்லும்போது ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகின்றார், எனதுரை தனதுரைன்னு சொல்லுகின்றார். அப்படி பெருமானே அருளிய இந்த வாக்குகள், அந்த வாக்குகளெல்லாம் நமக்கு காட்டுவது எந்நாளும் இன்பம், இறைவனை வழிபாடு செய்பவர்களுக்கு எல்லா நாளும் இன்பம் என்று சொல்லி இந்த அளவிலே அடியை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். எல்லாம் உமது பதம், எல்லாம் உமது செயல், எல்லாம் உமதருளே என்றிருந்தால் பொல்லாத மாதுயரம் நீங்கும், மறுவும் உனதடிக்கே ஆதரவாய் சொக்கநாதா. திருச்சிற்றம்பலம். மாதும் தாமும் மகிழ்வர் மார்பெறே என்று திருமார்பேறு அப்பர் சுவாமிகளுடைய தேவாரத்தை தலைப்பாக எடுத்துக்கொண்டு நம்முடைய அன்பு தம்பி பாலமணிகண்டன் அப்பர் சுவாமிகளுடைய தேவாரத்தை தலைப்பாக எடுத்துக்கொண்டு, ஆனால் பேசியது கிட்டத்தட்ட 12 திருமுறைகளையும். அதில் இங்கே ஓட்டு பெறணும்னா திருமந்திரம் பேசணும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசினார். அதுதான், ஏன்னா தொகுதி நிலவரம் தெரியணும். இப்போ நானும் தான் முதல்ல பேசினேன், ஒரு திருமுறை ஒரு திருமந்திரம் சொல்ல தெரிஞ்சால் தானே சொல்லுதுக்கு, அதனால் அதுவும் இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணார்னா, இங்கே திருமந்திரம் இருந்தால் தான் ஓட்டு விழும்னு முழுமையாக என்ன பண்ணிட்டார், திருமந்திரமாக அடிச்சு நொறுக்கிட்டார். அதனால் அது ரொம்ப பெரிய சிறப்பு. ஏன்னா ஒரு அருமையான ஒரு செய்தி சொன்னார். எல்லாம் ஒரு சிவபரத்துவம் என்கின்ற அந்த முக்கியத்துவம் அல்லது அது அறிய வேண்டும், அந்த அறிய வேண்டும் என்கிற நெறியை எப்படி எடுத்து சொன்னார்னா, எல்லாம் உன்னுடைய அருளால் எல்லாம் உன்னுடைய பதம் என்கின்ற அந்த அப்படி வர வேண்டும்னா வரணும்னு தெரியும். அது வர்றதுக்கு வழி சாதனம் எதுன்னாரு, திருமுறை பயிற்சின்னார். அது வர்றதுக்கான வழி ஏன்னா எல்லாருக்கும் தெரியுது. இப்போ பையன்கிட்ட சொன்னால் நீ நல்லா படித்தா கலெக்டர் ஆகலாம் அப்படின்னு, அவன் அப்போ நீங்கள் படிக்கலையான்னு கேட்கான் திரும்ப. என்ன அப்போ நல்லா படிக்கிறது எப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும்ல. இப்போ படிக்கிறது எப்படி எளிமையாக படிக்கணும், எப்படி மனப்பாடம் பண்ணணும், அதை சொல்லி கொடுக்கணும். நல்லா படித்தா நல்லா இருக்கலாம், நல்லா படித்தா நல்லா இருக்கலாம்னா இது இல்லை. அது மாதிரி எல்லாம் உணவு செயலுங்க இருங்க, எல்லாம் உணவு செயலுங்க இருங்கன்னா, இப்போ எல்லோரும் மணி 12:45 ஆச்சு, சாப்பிட விடுவானா விடமாட்டானா உட்காந்துருங்க இடத்துல எல்லாம் உணவு செயல் சொக்கநாதர் செயல்னு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ கவலை மனசில் ஓடிட்டுருக்கு. அதனால் சுவாமி அப்போ அந்த பக்குவத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னார். ஞானிகள் இருந்தார்கள், நம் செயலற்றி இந்த நாமற்ற பின் நாதன் தன் செயல் தானே என்று உந்தி பரம்பர் சாத்திரம், என் செயலால் ஒன்றுமில்லை என்றே நின்றால் ஏதும் துயர் இல்லையே இந்த சூதை அறிகளையே பாமன் சுவாமிகள் இவங்கெல்லாம் சொன்னாங்க அந்த நிலையில். ஆனால் அந்த நிலையை நாம் அடையணும்னா எவ்வாறு, அதுக்கு தான் சொன்னார் திருமுறையை கையில் எடுத்துக்கங்க. இந்த அந்த சாதனை எடுத்துக்கிறது. முதல்ல கதை ஆரம்பிக்கணும் இங்கிலீஷ் படம் மாதிரி ஆரம்பித்தார். அங்கேருந்து ஒரு யானை விரட்டு தான்,
கிணத்துக்குள்ளே போனால் பாம்பு நிற்குதான், கீழே போனால் பாம்பு கடிச்சிருமா, மேலே வந்தால் யானை மிதிச்சிருமா. நான் பண்ண ஏன்பா நீ வேறு இப்படி பேங்காட்டுதே என்ன அப்படி நான் காலை வேறு தூக்கி மேலே வச்சுக்கிட்டேன். ஏன்னா பாம்புங்க நான் எங்கன்னு தெரிய மாட்டேங்க. அதுக்கு நடுவில் சரி ஏதோ தொங்கிட்டு ஏதோ நின்னாப்புலே அங்கே வந்து எலி கடிச்சு, அந்த எலி எங்கேருந்து வந்ததோ எலி கடிச்சதுன்னார். இதுக்கு நடுவில் எங்கேருந்து தேன் சொட்டு தான், எங்கே சொட்ட இதுக்கு நடுவில் வேத்து தான் சொட்டும் அங்கே இருக்க பயத்தில். ஆனால் அப்படி சொல்லிவிட்டு இந்த உலகத்தில் இப்படி இருப்பாங்க சொல்ல வந்து செய்தி அருமையான இடம். அந்த நிலையிலும் நமக்கு இன்பம் தருவது 5 எழுத்து என்பது அதுதான் செய்தி. தனியனேன் பெரும் பிறவி பௌவத்து தடந்திரையால் இட்டுண்டு பற்றொன்றென்றி கனியை நேர்துவர் வாயால் என்னும் காலால் கலக்குண்டு காமவன் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமார் என்று அந்த இடத்த தான் கொண்டார். இனி என்னே உய்யுமார் என்றென்றெண்ணி அங்கே என்ன கிடைச்சினார், 5 எழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை. அந்த இடத்த தான் வந்து அந்த 5 எழுத்தினுடைய சிறப்பை அருமையாக உண்மை விளக்கத்தில் சொல்லி, ஏன்னா அதுக்கு அந்த பாட்டுக்கு ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும், அந்த ஏதும் ஒன்றும்னா உன்னையும் அறியாதவன் இல்லை, அங்கே தான் வஜ்ரவேல் முதலியார் குறிப்பு உரை எழுதுகிறார். அந்த ஏதும் ஒன்றும் அறிவிலர் அப்படின்னா வந்து ஒன்றும் தெரியாதவங்க கூட அப்படின்னு எழுதலை, பிரிது ஒன்றையும் அறியாதவர் ஆயினும் அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னாரு, சுவாமியை தவிர வேறு ஒன்றும் அறியாமல் அர்த்தம். அதுதான் ஏதும் ஒன்று அறியாமை. ஏதும் ஒன்றும் அறிவிலர் அப்படிங்கிறது ஒரு விஷயமும் தெரியாதவன் முட்டாள் அப்படி அர்த்தம் இல்லை. அந்த இடத்துல பிரிது ஒன்றும் அறியாதவர்னு எழுதினார். பிரிது ஒன்றும்னா என்ன அர்த்தம், சுவாமியை தவிர வேறு ஒன்றும் அறிவதில்லை. அந்த நிலையிலே நிற்பவர்களுக்கு மாதும் தாமும் மகிழ்வர். அதனால் அந்த 5 எழுத்தினுடைய சிறப்பை வந்து ரொம்ப அருமையாக எடுத்த உடனேயே ஒரு சிவானந்த மாலை பாட்டை தான் வந்து ஆரம்பித்தார். சிவானந்த மாலைன்னு சொல்லாமல் நீர் எங்கேண்டு போனார். சொற்கோவும் தோணிபுரத் தோன்றலும் சுந்தரனும் சிற்கோல வாதவூர் தேசிகனும் முற்கோலி வந்திலரேல் நீர் எங்கே மாமரை நூல்தான் எங்கே எம்பெரான் எழுத்து 5 எங்கே. அதுதான் வந்து இது அதில் தான் ஆரம்பித்து அந்த நிலையில் இருந்து வரிசையாக எடுத்துகிட்டு போய் இந்த திருமுறைகள் தான் உயர்ந்த அந்த நாம் அடைய வேண்டிய பக்குவத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய சாதனம் என்று சொல்லி 5 எழுத்தை வந்து அப்பர் சுவாமிகள் வாயினால் அதை கொண்டு அதற்கு துணையாக பல்வேறு திருமுறைகளையும் அருமையாக சொல்லி கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார், வேதம் ஆகமும் எல்லாத்தினுடைய மையம் 5 எழுத்து ஆதி மந்திரம்னு. ஞானமை நெறிதான் நமச்சிவாயம் யாருக்கும் சொல்லலாம் அப்படி தான் வந்து சேகார் சமையலும் சொல்கிறார். வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதம் நாமம்னார். பெரும்பெயர் என்பதற்கே சிவஞான சுவாமிகள் 5 எழுத்துன்னு உரை எழுதினார். பெரும்பெயர் எனினும் மகா வாக்கியம் எனினும் 5 எழுத்து மணினும் ஒக்கும்னு எழுதினார் மாபாடியத்தில். அப்பேற்பட்ட அந்த 5 எழுத்தினுடைய சிறப்பை அருமையாக சொன்ன தம்பிக்கு திருமார்பேறு பெருமானுடைய அருள் என்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்று உங்கள் சார்பிலே வாழ்த்தி, விரைவிலே அவர்களுக்கு ஒரு அரசு கல்லூரியிலே நல்ல பணி அமைய வேண்டும், அமையும் என்பதையும் சொல்லி அவர்களுடைய முனைவர் பட்டத்திற்கும் இந்த இடத்திலே வாழ்த்தி சொக்கநாத பெருமானுடைய அருள், ஏன்னா அவர் சொக்கநாதனை நாளும் வழிபடக்கூடிய மதுரையிலே உட்கார்ந்துருக்கிறார், அதனால் அந்த புண்ணியம் அவருக்கு கிடைக்கும் என்று அவர்களை வாழ்த்தி, அடுத்த நூலாக ஏன்னா இப்போ எல்லாருக்கும் ஒரு கவலை இருக்குது, மணி இப்போ சாப்பிட விடுவாங்களா விட மாட்டாங்களா, வந்து மணி 1 ஆச்சு அப்படின்னு அந்த கவலையெல்லாம் களைவதற்கு வருகிறார் நம்முடைய அன்பு தம்பி சுப்பராயன் அவர்கள். கவலை களைவாய் கரை கண்டா என்பது வந்து தலைப்பு, அது சுந்தரர் பெருமானுடைய வாக்கு. அது எங்கே இருக்குன்னா எனக்கு தெரில, அது அவர் தான் ஏதோ சொல்லணும். இப்போ வந்து சுப்பராயன் வந்து சித்தாந்த நன்மணி, அவர் கடலூருக்கு சொந்தக்காரர், ஒளி என்கின்ற ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியர். இன்றைக்கி ஒரு பத்திரிகை நடத்துவது என்பதெல்லாம் ரொம்ப சாதாரண ஒரு காரியம் இல்லை. உண்மையாக பேசுகிற எங்களுக்கு தெரியும், பேசிட்டு போயிடலாம், ஆனால் எழுதிட்டு போகிறது எளிமை கிடையாது. அது மட்டும் இல்லை, அது மாதந்தோறும் அந்த பத்திரிகை வரணும் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு கல்யாணம் நடத்துகிற மாதிரி, கல்யாணம் முடிகிற வரைக்கும் இதாக இருக்கும் அந்த பத்திரிகை வெளிக்கொண்டுறதுங்கிற ஒரு வேலை. இதுதான் அந்த ஒளி என்கின்ற பத்திரிகை. இந்த பத்திரிகை மாதந்தோறும் தவறாமல் மிக சிறப்பாக கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்து அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருக்கின்றார். அதனால் ஒரு அன்பான விண்ணப்பம் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த பத்திரிகையை வந்து எல்லாரும் வந்து சந்தாதாரர்களாக இணைந்து கொள்ள வேண்டும். மாதம் ஒரு பத்திரிகை வருது, அது வருஷத்துக்கு 250 ரூபா ஏதோ வந்து வச்சுருக்கிறாங்க ஒரு சந்தா தொகையாக. அதை எல்லாரும் வந்து செய்ய வேண்டும். இந்த அப்பேர் ஏன்னா இப்படி ஒரு பணி வந்து முழுக்க
அதிலே சைவம் சார்ந்த கட்டுரைகள், தேவார தலங்கள், அதை பற்றிய செய்திகள் என்று முழுக்க முழுக்க சைவம் சார்ந்த செய்திகளாக அமைத்து வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பெரிய நான் ரொம்ப வியந்து பார்க்கிற ஒரு செய்தி என்ன சொன்னால், இந்த வயதிலேயே சொக்கநாத வெண்பா பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னொருட கைட்டு தட்டுங்க. சிவஞான சித்தியார் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். முடிஞ்சால் இன்னொருட கை தட்டுங்க. திருவாசகம் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ எல்லாரும் முழிச்சிட்டிங்கன்னா கை தட்டன்னு அவசியம் இல்லை. திருவருள் பயன் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம திருவாவடுதுறை ஆதீன சைவ திருமுறை பயிற்சி மைய பேராசிரியராக இருக்கிறார். அதனால் இப்படி ஒரு பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் என்னுடைய அன்பு தம்பி நம்முடைய சுப்பராயன் அவர்கள். அது அண்மையில் கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி அவர் திருமுறை பேராசிரியர் இருக்கக்கூடிய செங்கம், திருவண்ணாமலை செங்கம் மையத்தில் ஒரு நாள் முழு கருத்தரங்கமாக மாதவ சிவஞான முனிவருடைய 28 நூல்களையும் அறிமுகம் செய்தார். ஒரு பெரிய பணி. அதுபோல் எல்லாருக்கும் அந்த 28 நூல்களை பற்றி சொல்லி, எந்தெந்த நூல் எங்கே பாடப்பட்டது, அதனுடைய செய்தி என்னன்னு சொல்லி, இலக்கண நூல்கள், இலக்கிய நூல்கள், தர்க்க நூல்கள், மொழிபெயர்ப்பு நூல்கள், கண்டன நூல்கள், அப்படி எல்லா நூல்களையும் 28 நூல்களையும் அறிமுகப்படுத்தினார். அப்பேற்பட்ட அதாவது ஒரு இளமையிலேயே பெரிய சைவ ஆர்வமும் நல்ல ஒரு முதிர்ச்சியும் கொண்ட இளைஞர். அவர்களை உங்கள் சார்பிலே கவலை களைவாய் கரைக்கண்டா என்ற தலைப்பிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருமுறையிலிருந்து இன்பமே எந்நாளும் என்பதனை சிந்திக்கின்ற ஒரு வகைக்கு சரியாக ஒரு 40 நிமிடங்கள் தருமாறு அன்போடு அழைக்கிறேன். நல்லது. சிவா திருச்சிற்றம்பலம். எப்பொருட்கண்ணும் மண்ணி இலங்கிடும் அறிவாம் ஈசன், அப்படி விளங்குகின்றதறிதலே சிவன் தனக்கு மெய்ப்படு பூசை. மற்றோர் செயலினால் அன்று மெய்யே இப்படி ஞானம் தன்னால் இறைஞ்சிடப்படுவான் ஈசன். அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு, பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா, மருளார் மனத்தோடு உனைப்பிரிந்து வருந்துவேனை வா என்றுன், தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனாள் சிறியாரோ, சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார், கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்துன் திருநாமம் தரிப்பார், பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே, நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் விளங்கும் முழுமுதற் பொருளான சிவபெருமானின் திருவடி தாமர்களையும், எளியனை செந்நெறியிலே ஆற்றுப்படுத்திய அருள்ஞானியாரின் திருவடி தாமர்களையும், குருநாதரின் திருவடி தாமர்களையும் முதற்கண் மனமொழிமையாகிய முக்கரணங்களாலே மிகப்பணிவுடன் வணங்கி, இன்றைய கருத்தரங்கத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் பெருமதிப்பிற்கும் எளியனுடைய பேரன்பிற்கும் உரியவரும், சைவ சித்தாந்த சதுரர் முதலிய பல பட்டங்கள் தன்னை நாடி ஓடிவரச் செய்தவருமான சிவ சண்முகம் ஐயா அவர்களுடைய திருவடி தாமர்களையும், எளியனுக்கு முன்பு பொழிவுகளை சிறப்பாகவும் செம்மையாகவும் ஆற்றிய பேரன்பிற்குரிய சிவ அமர்நாத் அவர்களையும், சற்று முன்பு பேசிய பேரன்பிற்குரிய சிவ பாலமணிகண்டன் அவர்களையும், மதிய அமர்விலே பேச இருக்கக்கூடிய அம்மையார் விமலாவாசன் அவர்களையும், பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிவ மங்கையர்கரசி அம்மா அவர்களையும், இறுதியாக உறுதியாக நமக்கு மிகப்பெரிய பொழிவினை தர இருக்கக்கூடிய ஐயா வேலுச்சாமி ஐயா அவருடைய திருவடி தாமர்களையும், இப்படி ஒரு நிகழ்வை சீரோடும் சிறப்போடும் இப்படி சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கமல விநாயகர் சத்சங்கத்தினுடைய அம்பல மாணிக்கவாசகம் ஐயா அவர்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களையும், மூத்த பேராசிரியராக இங்கே எழுந்தருள் இருக்கக்கூடிய பனசி அருணா ஐயா அவர்களுடைய திருவடி தாமர்களையும்,
இந்த கருத்தரங்கத்திற்கு திரளாக இங்கே கூடியுள்ள அன்பர் பெருமக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருடைய திருவடி தாமர்களையும் அடியேன் மனம் மொழி மெய்யாகிய முக்கரணங்களாலே மிக பணிவுடன் வணங்கி மகிழ்கின்றேன். மதிய சாப்பாடு நேரம் வந்துருச்சு. இருந்தாலும் தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்பு தலைமை உரை தந்த ஐயாவை பற்றி ஒரு விருத்தம்னா ஒரு ஆசிரிய விருத்தம். இன்னும் சொல்லணும்னு கேட்டால் அது வந்து அரிசீர் விருத்தம். இன்னும் சொல்லணும்னு கேட்டால் அரிசீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம். பாலமணியன் ஐயா வந்து ஒரு உறுதி செஞ்சுக்கிறேன். ஏன்னா முனைவர் பக்கத்தில் இருக்கார். அதை சொன்னால் ஐயாவுக்கு சொன்னால் அது சொக்கநாதருக்கு போன்று சென்று சேரும் என்பதற்காக அதை சொல்லிவிட்டு நம்ம தலைப்புக்குள்ளே போயிடலாம். அற்றான் நிலையை அகிலத்தில் அசத்தி பேசும் உத்தமர், உற்ற தன்மையராய் எந்தனக்கும் உய்யும் வழிகாட்டும் வித்தகர், சற்றும் எதிர்பாராது சகசமாய் பழகும் சமர்த்தர், கற்ற நூல்களோ கற்பனைக்கு எட்டாத எண்ணிலைய பண்பர். என்னன்னா முதல்ல அற்றான் அப்படின்னா பற்றற்றான்னு தான் சொல்கிறோம். பற்றற்றானாக விளங்கக்கூடிய சொக்கநாத பெருமானுடைய அந்த தன்மையை உலகம் முழுவதும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பெருமகனார் ஐயா. அதே வேளையில் அந்த உற்ற தன்மையராய் எந்தனக்கும் உய்யும் வழிகாட்டும் வித்தகர்னு எழுதியிருந்தேன். அதில் எழுதும்போது உற்ற தன்மையராயின்னு எழுதுறதுக்கு முன்பு உற்ற தந்தையராயின்னு முதல்ல எழுதினேன். உற்ற தந்தையராயின்னு எழுதுனா ஏதோ ஐயா ரொம்ப வயசானவங்களா காட்டிவிடுமோ அப்படின்றதுக்காக சரி அப்புறமா உற்ற தமையனாய் எழுதலான்னு பார்த்தேன். சரி அது ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுக்குள்ளே அடக்கி விட முடியும். உற்ற தம்பியா என்பது சரியாக இருந்திருக்குமோன்னு நினைக்கிறேன். அதனால் உற்ற தன்மையராய் அப்படின்னா அது எல்லாவற்றுக்கும் பொருந்தும் என்பதற்காக உற்ற தன்மையராய் எந்தனக்கும் உய்யும் வழிகாட்டும் வித்தகர். ஏன்னா அடியனுக்கு பல வகையில் ஐயா வந்து இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய வழி காட்டக்கூடிய பண்பாளர். அதே அடுத்தது சற்றும் எதிர்பாராது சகசமாய் பழகும் சமர்த்தர்னா ஐயா ரொம்ப எப்படி பேசுகிறாங்கன்னு சொன்னால் ரொம்ப அதாவது டவுன் டு எர்த் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப எளிமையாக பழகக்கூடிய அன்பாக இருக்கக்கூடிய ஐயா. அதுதான் இல்லை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எங்ககிட்ட வந்து ஐயாவை பற்றி சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் தயவுசெய்து என்ன வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இங்கே வந்து பதிவு ஒரு செய்யணும் என்பதற்காக அதை செய்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக கற்ற நூல்களோ கற்பனைக்கு எட்டாத எண்ணிலைய பண்பர்னு சொன்னோம். இப்போ சொன்னார். இப்போ காலையிலேருந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா திருவாசகத்தில் ஐயா பொறுமையாக சொல்லிட்டு இருந்தாங்க பாடல்கள்லாம். இப்படின்றதுக்குள்ள ஒரு பதிகத்தையே சொல்லுவாங்க ஐயா. அங்கே செங்கத்தில் ஐயா சொன்னாங்க இல்லையா, ஒரு பதிகத்தை ஒரு 2 நிமிடம் இருக்குமாம்மா, 2 நிமிஷத்தில் ஒரு பதிகத்தை வேகமாக ஐயா சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு திறமை. அதில் ஏணி வச்சா கூட எட்டாது. ஐயாவுடைய அந்த திருவடி துகளில் கோடியில் ஒரு மடங்கு தான் நாங்களாம். உடனே அகிலாண்டேஸ்வரி பதிகம்னு சொல்லுவார். அப்புறம் சாத்திரத்துலேருந்து எந்த பாடல் எடுத்தாலும் அப்படியே கொட்டும், அறிவு மாதிரி கொட்டும். காலையில் ஐயா சொன்னார், அதே போல கொட்டும். திருமுறையும் கொட்டும், புராணங்கள் கொட்டும். வாத ஊரடிகள் புராணத்தை நம்ம சொல்லலை இன்றைக்கி, என்ன கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறோம். ஏன்னா எங்கே போனாலும் வாத ஊரடிகள் புராணத்தை ஐயா பேசுவார். இன்றைக்கி மட்டும் என்னன்னு தெரில, தொடலை. மதிய வேலையில் தொட்டாலும் தொட்டுருவார் ஐயா. அதனால் எல்லா அதாவது தோத்திரம் சாத்திரம் புராணம் ஆகிய எல்லா நூல்களையும் தொட்டு காட்டக்கூடிய பெருமையுடைய ஐயாவை திரும்பி, ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பை அடியனுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஐயாவை போற்றி வணங்கி நம்ம இதெல்லாம் நான் எழுதி கொடுக்கலைங்க. வந்து சீக்கிரட்லாம் வெளியில் சொல்லக்கூடாதுங்க. சரி, நம்ம இன்றைய கருத்தரங்கத்தினுடைய தலைப்பு இன்பமே என்னாலும். இந்த சத்சங்கத்தினுடைய அந்த சிறப்பை எண்ணி பார்த்தேன், ரொம்ப வியப்பாக இருந்தது. அந்த பாடல்லாம் கூட 2 பேரும் சொன்னாங்க. அந்த பாடலில் முழுதும் பாடலை பாடி காட்டினார் பாலமணிகண்டன். இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்பது தான் அந்த பாடலே, ஆக்சுவல் பாட்டு. சத்சங்கத்தில் கமல விநாயகர் சத்சங்கத்தில் ஒரு கருத்தரங்கம் நடந்ததுன்னா அந்த கருத்தரங்கத்தினுடைய தலைப்பில் கூட துன்பமே இருக்கக்கூடாதுன்னு சொக்கநாத பெருமாள் உறுதி செஞ்சிருக்கிறார். இன்பமே என்னாலும் துன்பமில்லைன்னு தலைப்பு வச்சா என்ன குறைஞ்சி போகுது? ஆனால் இங்கே என்ன தலைப்புனா இன்பமே என்னாலும். அந்த துன்பம் என்ற வார்த்தை கூட தலைப்பில் இல்லையா. அப்போ சொக்கநாத பெருமானுடைய கருணையை நம்ம இதிலே எண்ணி போற்றலாம். அதில் இன்பமே என்னாலும் துன்பமில்லை அப்படின்னா அந்த என்னாலும்னு இடையில் ஒரு சொல் இருக்குது இல்லையா, அது என்ன சொல்லுவாங்க, இடைநிலை தீவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முன்னடியும் பின்னடியும் போயிட்டு வரும். இன்பமே என்னாலும் என்னாலும் இன்பமே என்னாலும் துன்பமில்லை. அதுக்கு உரை செய்த அருணை வடிவேல் முதலியார் என்ன செஞ்சார்னா, அந்த ஏகாரம் இருக்குது இல்லையா, அது பிரிநிலை ஏகாரம்னு சொன்னார். அதாவது என்னாலும் இன்பமே உள்ளது, என்னாலும் துன்பமே இல்லை அப்படி பொருள் செய்யணும் நம்ம.
என்னாலும் இன்பமே உள்ளது அப்படின்னு அந்த ஏகாரம், பிரிநிலை ஏகாரம்னா என்னென்னா துன்பத்திலிருந்து பிரித்து இன்பத்தை மட்டும் சொல்வது. அப்போ என்ன அர்த்தம்? துன்பமே இல்லாத இன்பம். இந்த உலகத்தில் நாம் பெறக்கூடிய இன்பங்கள் எல்லாம், பொறிபுலன்களால் நாம் பெறக்கூடிய இன்பங்கள் எல்லாம் துன்பத்தோடு கூடிய இன்பம் தான். அது கூடவே ஒரு அட்டாச் ஆகி வந்து கொண்டே இருக்கும். என்ன தான் இன்பமாக இருந்தாலும் முடிவில் பார்த்தோம்னா அது ஒரு நிச்சயமாக ஒரு துன்பம் இருக்கும். அப்படிப்பட்ட துன்பமே இல்லாத ஒரு இன்பம். அதனால தான் அந்த ஏகாரம் பிரிநிலை ஏகாரம். அப்போ தமிழில் எவ்வளோ ஒரு சிறப்பு பாருங்கள், ஒரு ஏகாரம் எவ்வளவு சிறப்பாக சொல்லுதுன்னு பார்க்குறோம். இப்போ என்னாலும் இன்பமே உள்ளது, அவ்வளோதான் இங்கே. அப்போ என்னாலும் துன்பம் இல்லை என்பது அங்கே அண்டர்ஸ்டுட்டு, அதுதான் நம்ம விரிச்சிக்கணும் அப்படின்னு உரையாசிரியர் நமக்கு எடுத்து காட்டுறாங்க. ஆனால் அவங்களாம் சொல்லிட்டாங்களே, ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதா? துன்பம் நிறைந்ததாக இருக்குதுன்னு நம்ம ஓப்பனாக வெளிப்படையாக சொல்கிறோம். ஐயா சொல்லும்போது சவால் நிறைந்ததாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அது ஔவையார் நல்வழியில் ஒரு பாடல் சொல்கிறாங்க. உண்பது நாழி, உடுப்பது 4 முழம், 80 கோடி நினைந்து எண்ணுவன, கண் புதைந்த மாந்தர் குடிவாழ்க்கை மண்ணின் களம் போல் சாந்துணையும் சஞ்சலமே தான். மனுஷ வாழ்க்கை எப்படி இது பாருங்க, சாந்துணையும் சஞ்சலமே தான் சொன்னாங்க அவை பாட்டி. சாகர வரைக்கும் நமக்கு துன்பம் தான். அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை அமைப்பு அமைந்திருக்கிறது. அப்போ இந்த துன்பம் இருக்கிறதே, அதை எப்படி நம்ம மாற்றுறது அப்படின்னு சொன்னால் அதை தான் ஐயா சொன்னாங்க, நம்ம வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு செய்வதற்குரிய சிறந்த பிறவியே மனித பிறவி தான். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு ஔவையாரே சொன்னாங்க. இந்த உடம்பு கொடுத்தாங்க இல்லையா, அவை பாட்டியே சொல்கிறாங்க, இந்த உடம்பினால் பெற்ற பயனெல்லாம் திடம்பட ஈசனை தேடு. தாய்மானவர் சொல்கிறார், எண்ணறைய பிறவிதனில் மானுட பிறவிதான் அரிது அரிது கான், இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ. அப்புறம் திருமந்திரெல்லாம் இங்கே சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா நீங்கள் சத்சங்கத்தில் ஒரு பக்கம் இருந்தால் பக்கத்தில் ஒருத்தர் முனைவர் பட்டம் பெற்றுட்டு பக்கத்தில் இருக்கார். ஏன்னா அவர் திருமந்திரம் சொல்கிறதுக்கு எல்லா உரிமையும் அவருக்கு இருக்குது. ஏன்னு கேட்டால் அவர் அருணை வடிவேல் முதலியார் உரையில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறாருன்னா அது சொல்கிறதுக்கான எல்லா ரைட்ஸும் அவருக்கு இருக்குது. பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிரானடி பேனார், பெருதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெருதற்கரிய பேரிழந்தாரே அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த மானிட பிறவி சித்தியார்லேயும் வரும். மனமாக்கு காயத்தால் நாம் இறைவனுக்கு நம்ம அந்த வழிபாடு செய்ய வேண்டும் என்பது அந்த மனித பிறவினுடைய குறிக்கோளே என்று நமக்கு அழகாக தோத்திரங்களும் சாத்திரங்களும் புராணங்களும் சொல்கிறது, எல்லாமே சொல்கிறது. இப்போ நம்ம எல்லாம் சொன்னோம், நம்ம திருமுறை தான் நமக்கு எல்லாம் காட்டக்கூடியதுன்னு. அந்த திருமுறையை நாம் முறையாக பொருள் புரிந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கூடவே சாத்திரமும் புராணமும் அவசியம். இப்போ வெறும் தோத்திரமாகிய திருமுறை மட்டும் நாம் படித்தால் போதாது. ஏன்னா உங்களுக்கு இந்த சத்சங்கத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தோத்திரம் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் சாத்திர கண் கொண்டு பார்க்கணும். ரெண்டுமே நமக்கு 2 கண் அப்படின்னு பெரியவங்கள்லாம் சொல்லி வச்சாங்க. தோத்திரமும் சாத்திரமும் நமக்கு 2 கண்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஔவையார் சாகர வரைக்கும் சஞ்சலமாக இருக்குதே, அப்போ அதுக்கு என்ன வழின்னு கேட்டால் நாம் வழிபாடு செய்ய வேண்டும். இப்போ வழிபாடு செய்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், வழிபாடு எப்படி செய்யணும்னு கேட்டால் நமக்கு நூல்கள், அருள் நூல்கள் நமக்கு நம்முடைய சைவத்தில் தான் ஒரு பெரிய ராஜ வாட்டை நமக்கு போட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒத்தையடி பாதை, முள் இருக்குமா, இந்த பக்கம் விழுந்துருமா அந்த பக்கம் விழுந்துருமான்னு தெரியாது. நமக்கு பாருங்கள், தோத்திரம் இருக்குது, சாத்திரம் இருக்குது, புராணங்கள் இருக்குது, பின்னாடி வந்த அருளாளர்களுடைய நூல்கள் இருக்குது, தாய்மானவர் பாடல் இருக்குது, ஐயா சொல்ல பாம்பன் சுவாமிகள் பாடல் இருக்குது, குமரகுருவர் இருக்கிறார், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி அருளாளர்களுடைய அந்த நூல்கள் நமக்கு கொட்டி கிடக்குது. நம்முடைய வாழ்நாள் போதாது அதெல்லாம் சிந்திப்பதற்கு. அப்படி ஒரு சூழ்நிலை தான் நாம் இருக்கிறோம். ஆனால் நமக்கு அந்த நூல்கள்லாம் நமக்கு இருக்கிறது, அதெல்லாம் அந்த நூல்களை சிந்திக்க வேண்டும். அந்த நூல்களை சிந்தித்தாலும் இன்னொன்று திருமந்திரம் இங்கே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. சிவபோகசாரம் பேசலாமா ஐயா? சொல்லலாமா? ஏன்னா அதுவுமே சொல்லலாமான்னு தெரியல. சிவபோகசாரத்தில் ஒரு பாடல், சிவபோகசாரம் தெளிவாக சொல்லலாம். ஏன்னா இங்கே ஒருத்தர் ஏற்கனவே குழப்பிட்டு இருக்கார், அதை அதனால் தெளிவாக இருந்தாலும் ஐயா பாராட்டுவார் அப்படின்றதுக்காக சிவபோகசாரத்தை ஒரு பாடல் சொல்கிறோம். எத்தனை தான் கற்றாலும் எத்தனை தான் கேட்டாலும் எத்தனை சாதித்தாலும் இன்புறா சித்தமே மெய்யாக தோன்றிவிடும் இவ்வுலக வாழ்வனைத்தும் பொய்யாக தோன்றாத போது அப்படின்னு குருஞான சம்பந்தர் சொன்னார். அப்போ இந்த வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு கேட்டால், நம்ம இந்த வாழ்க்கையை எப்படி நம்ம பயணிக்கணும் அப்படின்னு சொன்னால், இதை இங்கே பயமுறுத்துறதா நினைக்க வேணாம். ஆனால் ஆனந்தராசன் ஐயா திருவருட்பயனுக்கு உரை எழுதியிருக்கிறார். அந்த உரையில் ஒரு ஓமை காட்டுறார். அப்போ இந்த வாழ்க்கையை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறாருன்னு வச்சுக்கிங்க. அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துக்கு போகிறோம். ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரே ஒரு நாற்காலி இருக்குது. நாற்காலினா எத்தனை கால் இருக்கும்? 4 கால் இருக்கும். அதில் ஒரு கால் இல்லை.
நீங்கள் நல்லா கற்பனை பண்ணிக்கங்க, ஒரு கால் இல்லை. இப்போ மீதம் 3 கால் தான் இருக்குது. 3 கால்களும் எப்போ உடஞ்சிட்டு விழுன்னே தெரியாது. ஆனால் நாம் போய் அங்கே உட்காரணும். இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து கமல விநாயகர் சங்கத்தில் நல்லா சேர் போட்டு கொடுத்துருக்குறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் உட்காந்துருக்குறோம். அப்படி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா அந்த நிலையாமையை எடுத்து காட்டுகிறார் அவர். அந்த 3 கால் தான் இருக்குது, அந்த 3 காலம் எப்போ விழுன்னு தெரியாது. அப்போ நம்ம உட்காரும் போது எப்படி உட்காரணும்? அப்போ அந்த வகையில் நம்ம வாழ்க்கையை அதை பயிற்சி செய்தோம்னா நமக்கு துன்பமே இருக்காது. அப்போ நம்ம எப்படி அந்த துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும்னு சொன்னால் இப்படிலாம் நமக்கு உரையாசிரியர்கள் நூல்களில் காட்டியிருக்கக்கூடிய அந்த உபாயத்தை நாம் வந்து பாடமாக எடுத்துக்கொள்ளணும். அப்படி எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அதே வேளையில் நம்ம திருக்குறளில் 2வது குறள் என்னங்கய்யா, கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரெனின். எத்தனை நூல்கள் நம்ம படித்தாலும் இறைவனுடைய திருவடியை தொழாத நூல்களால் நமக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதையே விரித்து மறுபடியும் சிவபோக சாரத்துக்கு வரேன். கற்க இடர்பட்டு மிக கற்ற எல்லாம் கற்றவர்பார் தர்க்கமிட்டு நாய் போல் சல்லனவோ நற்கருணை வெள்ளம் அடங்கும் விரிசடையாருக்கு ஆளாகி உள்ளம் அடங்க அல்லவோ அப்படின்னாரு. அதை அந்த திருக்குறளை தான் விரித்து குருஞான சம்பந்தர் சிவபோக சாரத்தில் சொன்னார். இதுக்கு மேலே சிவபோக சாரத்தை நம்ம வந்து சொல்லக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எதுவும் இது பண்ண வேண்டாம். சரி, அப்படி நமக்கு நூல்களை கற்கணும்னா எப்படி கற்கணும் அப்படின்னு ஒரு உபாயத்தையும் நமக்கு உரையாசிரியர் மூலமாக ஆனந்தராசன் ஐயா காட்டிய அந்த ஓமையை நாம் எடுத்துக்கிட்டோம். அப்போ நம்ம கற்கக்கூடிய நூல்களால் நமக்கு என்ன பயன்? இப்போ ஃபிசிக்ஸ் படிக்கிறோம், கெமிஸ்ட்ரி படிக்கிறோம், இப்போ வந்து AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறோம். அதனால் நமக்கு ஏதோ வருது, அதனால் அதெல்லாம் படிக்க வேணான்னு இல்லை. இருந்தாலும் நம்ம இறைவனுடைய திருவடியை சேரக்கூடிய நூல்களை கற்க வேண்டும். அதுதான் குறிப்பை நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. இதுதான் நம்ம வந்து இந்த வழிபாடு என்பது மிக மிக அவசியம் என்பதை அடிப்படையாக நம்ம வலியுறுத்தி இங்கே உமாபதி சிவம் திருவருட்பயனில் ஒரு பாடலில் நம்மளை பார்த்து ரொம்ப இரக்கப்பட்டு சொல்கிறார். அன்றளவும் ஆற்றும் உயிர் அந்தோ அருள் தெரிவது என்று அளவு ஒன்றில்லா இடர். அன்றளவும்னா ஐயா சொன்னாங்க இல்லையா, கேவல நிலைன்னு. அந்த கேவல நிலையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நமக்கு தனு கரண புவன போகம் இதெல்லாம் நமக்கு படித்து கொடுத்தான். இந்த உடம்பு கருவி கரணங்கள், நம்ம உட்காரத்துக்கான வாழறதுக்கான புவனங்கள், அடுத்தது சாப்பாடு போகப் பொருள் எல்லாமே கொடுத்தான். எல்லாம் கொடுத்தும் இன்னும் அந்த துன்பத்திலே இருக்கிறமே, இந்த உயிர்கள்லாம் எப்போ ஈடேறும் அப்படின்னு நம்மளை பார்த்து ரொம்ப இரக்கப்படுறார். யார் இரக்கப்பட முடியும்னு கேட்டால் அந்த அருள் நிலையில், துன்பமே இல்லாத இன்ப நிலையில், அந்த பேரானந்தத்தில் திளைக்கக்கூடிய அருளாளர்களால் மட்டும்தான் அப்படி நம்மை பார்த்து இரக்கப்பட முடியும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட உமாபதி சிவாச்சாரியாருடைய குரு பூஜை நமக்கு நடந்தது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி நம்மளையெல்லாம் அருளாளர்களை பார்த்து எப்படி இறக்கப்படுகிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கணும். நம்முடைய நிலை இவ்வாறாக இருக்கிறது. அருளாளர்களுடைய நிலை துன்பமே இல்லாத இன்பம் என்ற நிலையில் இருக்கிறார்கள். நாமும் அந்த நிலைக்கு போகணும். அதுக்கு வழிகாட்டுவது வழிபாடு. அந்த வழிபாட்டை நமக்கு காட்டுவது நம்முடைய நூல்கள், அருள் நூல்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டு, இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கவலை களைவாய் கரை கண்டா என்பது ஐயா அடியனுக்கு கொடுத்த தலைப்பு. இது சுந்தரர் தேவாரத்தில் 7ஆம் திருமுறையில் 41வது பதிகத்தில் 5வது திருப்பாடல். இந்த பதிக வரலாறை நாம் இப்போ சிந்திக்கலாம். ஏன்னா சிந்திப்பதற்கு ஏற்ற சூழலை சொக்கநாத பெருமான் ஏற்படுத்தியிருக்கிறார். அதாவது திருக்கழுகுன்றம் சென்று வழிபட்டு பதிகம் பாடி அங்கேருந்து நம்பியாரூரர் திருக்கச்சூர் ஆலக்கோயில் வருகிறார். திருக்கச்சூர் ஆலக்கோயில் வந்து அங்கே பெருமானை வழிபட்டு வணங்கி இதுபோல் நேரம் அப்படியே வெளியில் வந்து அமர்ந்து இருக்கக்கூடிய வேளையில் சிவபெருமான் அந்தணர் வடிவம் கொண்டு, அந்தணர் வடிவத்தோட ஓடு ஒன்று எடுத்துகிட்டு வர்றார். சிவபெருமான் ஒரு ஓடு எடுத்துகிட்டு வந்து, வன்தொண்டனே, சுந்தரரை பார்த்து சொல்கிறார், வன்தொண்டனே ரொம்ப பசியாக இருக்கிற, நீ இங்கேயே இருப்பா, நான் போய் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வரேன். ஓடு எடுத்துகிட்டு போகிறார். ஓடு எடுத்துகிட்டு போய் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வர்றார். இங்கே சாப்பாடு வந்துச்சுங்களா ஐயா? வந்துடுச்சு. ஓடு எடுக்காமலே வந்துடுச்சு சொக்கநாத பெருமானுடைய. அப்போ அது போய் எல்லா இல்லங்களிலும் அந்த அமுதுகை பெற்றுக்கொண்டு வந்து நம்பி ஆரூரர் இடத்திலே தருகிறார். அந்த நம்பி ஆரூரும் அந்த தொண்டர்களும் அமுது செய்து அப்படியே மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் அந்த அந்தணராக வந்தவர் மறைந்து போயிடுறார். அங்கே போனீங்கன்னா விருந்திட்டீஸ்வரர் அப்படின்னு ஒரு சுவாமி அங்கே இருக்கிறார். விருந்திட்டீஸ்வரர் அந்த நேரத்தில் மறைஞ்சு போன உடனே நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள்
அப்போ வந்துட்டு போனது சுவாமி தான் அப்படின்னு தெரிஞ்சு மனம் குழைந்து உருகி பக்தியால் பாடிய அந்த திருப்பதிகம் தான் இந்த பதிகம். இப்போ திருமந்திரம், சிவபகசாரம் அப்படியே கொஞ்சம் அப்படியே சொல்லியாச்சு. இப்போ வேறு பெரிய புராணம் சொல்லணும்னா ஐயா அப்படி பார்க்குறாரு. ஐயா பெரிய புராணத்தை சொல்கிறதுக்கும் அதுக்கும் ஒரு ஒரு சொல்லு இதை சேக்கிழார் பெருமான் ஏர்கொன் கலிக்கம்ம நாயனார் புராணத்தில் சொல்கிறார். முதுவாய் ஓரி என்றெடுத்து முதல்வனார்த்தம் பெரும் கருணை அதுவாம் இது என்று அதிசயம் வந்து எய்த கண்ணீர் மழை அருவி புதுவார் புனலின் மயிர் புலகம் புதைய பதிகம் போட்டு இசைத்த மதுவார் இதழி முடியாரை பாடி மகிழ்ந்து வணங்கினார் அப்படின்னு அந்த செய்தியை தெய்வ சேக்கிழார் அதை அப்படியே தொடர்ந்து சொல்லுவார். அதில் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த பாடலை நம்ம சொல்கிறோம். இப்போ நமக்கு தலைப்பாக அந்த பதிகத்தில் வந்திருக்கக்கூடிய பாடல் 5வது திருப்பாடல். அந்த பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். மேலை விதியே விதியின் பயனே விரவார் புறமூன்றெறி செய்தாய் காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களைவாய் கரை கண்டாம் காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களைவாய் கரை கண்டா மாலை மதியே மலைமேல் மருந்தே மறவே நடியேன் வயல் சூழ்ந்த ஆளை கழனி பழனக்கச்சூர் ஆழக்கோயில் அம்மானே. அதில் அந்த 2வது அடி தான் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. இந்த பொதுவாக அதில் மேலை விதியே அப்படின்னு சொல்லும்போது உரையாசிரியர் சொல்கிறாங்க அந்த மேம்பட்ட விதி அப்படின்னு சொல்லிட்டு விதியின் பயனே அப்படின்னு சொன்னார். அந்த விதியின் பயனே என்பதில் நம்முடைய நம்பியாரூரர் அதில் விதியின் பயனே அப்படின்னா என்ன பொருள்னு கேட்டால், விதியை வகுப்பவன் இறைவன் தான், உயிர்களுக்கு வினைப்பயனை ஊட்டுபவன் சிவபெருமானே. என்ன தெரியுதுன்னு கேட்டால், போகிற போக்கில் சமண சமயத்தினுடைய கருத்தை அப்படி மறுத்துட்டு போகிறார். அதில் உட்கருத்து அதுதான். அதை சாக்கிய நாயனார் புராணத்துலையும் தெய்வ சேக்கிழார் மறுப்பார், திருவருட்பயனில் உமாபதி சிவம் மறுப்பார். நம்முடைய திருக்குறளில் வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது அப்படின்னு ஊழ் என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவ நாயனார் நமக்கு அவரும் அதை எடுத்து சொல்கிறார். அப்போ திருக்குறள் பாருங்கள் எவ்வளவு சைவ சித்தாந்த கருத்துக்களுடைய ஒரு நூல் தான் திருக்குறள். சரி, இதை அந்த உயிர்களுக்கு வினைப்பயனை ஊட்டுபவன் இறைவனே. ஏன்னா அவங்க சமணர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, அந்த கண்ணுக்குட்டி எப்படி தாய் பசுவை நாடி போகுதோ அப்படின்னு சொல்லி ஒரு ஓமை காட்டுவாங்க. அதை நம்ம மறுப்போம். அது அறிவு பொருள், நம்ம வினை என்பது அறிவு பொருள் இல்லை சடப்பொருள் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே சிவஞான சித்தியாரிலையும் இந்த பாடலை அவர் இறைவன் தான் வினைகளை ஊட்டுகிறான்னு ஒரு 2 பாடலை நிறைய பாடலை சொல்கிறாரு. அதில் ஒரு 2 பாடல், இதம் அகிதங்கள் என்பது இகழ் மனவாக்கு காயத்து இதம் உயிர்க்கு உறுதி செய்தல் அகிதம் மற்றும் அது செய்யாமை இதம் அகிதங்கள் எல்லாம் இறைவனே ஏற்றுக்கொண்டு இங்கு இதம் அகிதத்தால் இன்பத் துன்பங்கள் ஈவன் அன்றே. இறைவன் தான் இன்ப துன்பங்களை நமக்கு ஊட்டுகின்றான். அதே போல் இன்னொரு பாடல், மருத்துவன் உரைத்த நூலின் வழிவரின் பிணிகள் வாரா வருத்திடும் பிணிகள் தப்பின் தப்பிய வழியும் செய்ய திருத்தினன் மருந்து செய்யாது உறும் பிணி சென்றும் தீர்ப்பன் உரைத்த நூல் சிவனும் இன்னே உறும் கண்மம் ஊட்டி தீர்ப்பன். அதில் கடைசியாக சொன்னார், சிவனும் இன்னே உறும் கண்மம் ஊட்டி தீர்ப்பன். சிவபெருமான் தான் நம்முடைய வினைகளை ஊட்டுகிறான். அப்போ நமக்கு துன்பம் வருகிறதே, அப்போ துன்பங்களை எப்படி நாம் நீக்குவது? அதுக்கு தான் நம்முடைய தலைப்பில் 2வது அடியில் காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களைவாய் கரை கண்டா அப்படின்னாரு. காலை எழுந்து கடன்களை முடித்து கடவுளை தொழுவார் பிறவி துன்பங்கள் நீங்க பெறுவர் என்பது கருத்து. பாரதியார் என்ன சொல்கிறாரு, காலை எழுந்தவுடன் விளையாட்டு மாலை முழுதும் படிப்பு அப்படி சொல்கிறாரா? தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இல்லை, காலை எழுந்தவுடன் இப்போலாம் என்ன சொல்கிறாங்க, காலை எழுந்தவுடன் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், மாலை முழுதும் IPL மேட்ச். அப்படி தான் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அப்படி தான் போயிட்டுருக்குது. ஆனால் பாரதியார் என்ன சொல்கிறாரு, காலை எழுந்தவுடன் படிப்பு. ஆமாம், தமிழ் படித்தவங்களாம் பெருசாக இருக்கிறாங்க, அதனால் காலை எழுந்தவுடன் படிப்பு அதை மட்டும் நம்ம எடுத்துப்போம். பாரதியார் அதை தான் சொல்கிறார். நம்முடைய அப்பர் சுவாமிகள் நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெடுக்குமிட்டு புலர்வதன் முன் சொல்கிறார் இல்லைங்களா. புலர்வதன் முன் அழகிட்டு மெடுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி
தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சய போற்றி போற்றி என்றும் அலைபுணல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லே என்று திருத்தாட்டகத்திலே அப்பர் சுவாமிகளும் நமக்கு அழகாக எடுத்துக்காட்டார். அதில் சொல்கிறார் பாருங்க, புலர்வதன் முன் அந்த வார்த்தையை சொல்கிறார் இல்லையா. அப்போ காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களைவாய் கரை கண்டான்னு நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னதை அங்கே அப்பர் சுவாமிகள் நமக்கு எடுத்து காட்டுறார். மறுபடியும் வேறு வழி இல்லை, திருமந்திரத்தில் ஒரு ஏற்பாடு சொல்லிக்கிறேன், வித் யுவர் பர்மிஷன். மூலன் உரை செய்த 3000 தமிழ் ஞாலம் அறியவே நந்தி அருளது காலை எழுந்து கருத்தறிந்து ஓதிடின் ஞாலத் தலைவனை நன்னுவர் என்றே. அது திருமூலர் சொல்கிறார் பாருங்க, மூலன் உரை செய்த 3000 தமிழ் ஞாலம் அறியவே நந்தி அருளது, அதெல்லாம் நமக்கு தெரியும். அப்புறம் காலை எழுந்து கருத்து அறிந்து ஓதிடின், இதே செய்தியை எங்கே சொல்கிறார் பாருங்க, காலை எழுந்து கருத்து அறிந்து ஓதிடின் ஞாலத்தலைவரை நன்னுவர் என்றே அப்படின்னு. அப்போ காலை எழுதல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இப்போ காலையில் எழுந்திருக்குமா சார், நாங்கள் நைட் டியூட்டி பார்க்குறோம், ஆனால் சென்னையில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் குறிப்பாக எங்கள் கமல விநாயகர் சங்கத்திலே மாலை வேலையில் தான் எல்லா வகுப்பு நடக்குது இல்லைங்க ஐயா? ஆமாம். அப்போ மாலை எழுவார் மாலை தொழுவார்லாம் கவலை களைய மாட்டாரா கரை கண்டர் அப்படின்னு ஒரு வினாவை நம்ம எழுப்பிப்போம். அவங்களையும் நிச்சயமாக அவருடைய கவலைகளையும், அந்த கவலை என்பது துன்பம், அந்த துன்பம் என்பது பிறவி துன்பம் தான், அதை நிச்சயமாக போக்குவார். ஏன்னா கமல விநாயகர் சத்சங்கத்திலே மாலையில் தான் வகுப்புகள் எல்லாம் நடக்குது. அப்போ நிச்சயமாக கலைப்பாரா கலைக்க மாட்டாரா? நோ டவுட், நிச்சயமாக கலைவார். ஆனால் அதில் உள்ள உட்கருத்து என்னன்னு கேட்டால், ஏன் காலை வேலையில் அப்படின்னு எல்லா அருளாளர்களும் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், காலையில் தான் கொஞ்சம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்முடைய பொறிப்புலன்கள் மனம். இப்போ நம்ம சொன்ன பாருங்கள், அந்த ஔவையார் பாட்டில் 9 நாழி உடுப்பது 4 முழம் 80 கோடி நினைந்து எண்ணுவனேன்னு. இப்போ நம்ம காலையில் எழுந்து ஆஃபீஸ் போனோன்னு வச்சிங்களேன், என்னென்ன பிரச்சனைலாம் வருமோ அந்த நம்முடைய எண்ண ஓட்டங்களுக்கு அளவே இல்லாமல் போய்கொண்டே இருக்கும். காலையில் எழுந்த உடனே நமக்கு எந்த இதுவும் இருக்காது, எந்த இடர்பாடும் இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். அதனால் காலையில் எழுந்து வழிபாடு செய்யுங்கன்னு சொன்னாங்க. இப்போ பெரியவங்களாம் எனக்கு எந்த வேலையிலையும் நான் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேங்க, எனக்கு எண்ணங்கள்லாம் கிடையாது அப்படின்னா, எல்லா நேரத்திலும் கவலையை களைவான் கரைக்கண்டன் என்பது தான் கருத்து. அப்போ காலை எழுந்து சொன்னதனுடைய உட்கருத்து என்னன்னு கேட்டால், நம்முடைய நினைவுகள் எல்லாம் அங்கங்கே அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். மாலை வேலையில் மதிய வேலையில் இப்போ உடனே நினைப்போம்ல, இப்போ சாப்பாடு நேரம் வேறு வந்துடுச்சு, இன்னும் எப்போ இவன் பேசி முடிப்பானோ தெரியலையே அப்படின்னு நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது தெரியுது. சில பேர் நான் சுகர் டேப்லெட் போடணுங்க, ஏன்னா உங்களுடைய தரப்பு நியாயமானது தான், சுகர் டேப்லெட் போடணும், பிபி இருக்குது டேப்லெட் போடணும், அப்படி இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? அப்போ குடும்பமானவரில் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன், அது ஏன்னா ஒரு இனிப்பு செய்தியாக அதை கொடுத்துட்றேன், ஒரு 5 நிமிடங்களில் முடிச்சிடுறோம். எனக்கு கிட்டத்தட்ட 1:20 25 1:20. சரி, இதில் எண்ணங்கள் அலையாமல் இருக்க வேண்டும் என்பது தான் நமக்கு குறிப்பு. அதில் சொன்னார் பாருங்க, மறவேன் அடியேன்னு அதில் 3வது அடியில் சொல்கிறார். அந்த மாலை மதியே மலைமேல் மருந்தேன்னார் இல்லையா, அதில் மலைமேல் மருந்து என்பது நமக்கு மருத்துவனாக அவன் தான் இருக்கிறான். எதுக்கு மருத்துவனாக இருக்கிறான்? பிறவிப்பிணிக்கு மருத்துவனாக அவன் தான் இருக்கிறான். பிறவிப்பிணிக்கு மருத்துவனாக இருக்கிறான் அவன். மறவேன் அடியேன்னர் அவர் பாடுறார் இல்லையா, மற்று பற்றெனக்கின்றி நின் திரு பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேனி நீ பிறவாத தன்மை வந்தெய்தினேன் கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே, நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்னார் இல்லையா. இதுதான் மறவேன் அடியேன். பல இடங்களில் சொல்லியிருக்கார், முதல் பதிகத்திலே சொல்லுவார், அப்பர் சுவாமிகளும் பல இடங்களில் சொல்லியிருப்பார். மறவேன் அடியேன், அப்படி மறவாமல் இருந்தால் அவர்களுடைய கவலைகளை பிறவி துன்பங்களை இறைவன் கரைக்கண்டனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் களைவான் என்பது தான் கருத்து. இல்லை நம்ம மனிதராக பிறந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம முதல்ல சொல்லிட்டோம். நம்ம மனிதராக பிறந்த நமக்கெல்லாம் பொதுவாக எல்லாருக்கும் ஒரு 3 குறைபாடு இருக்குது. இந்த 3 குறைபாடு இல்லாதவங்களே யாருமே இல்லை. இந்த 3 குறைபாடு இல்லை எனக்கு அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா சாப்பிட்டு அப்புறமா என்கிட்ட சொல்லுங்கள். முதல் குறைபாடு மரணம், 2வது குறைபாடு அறியாமை. எல்லாம் எனக்கு தெரியுங்கன்னு அப்படி யாராவது சொல்ல முடியுமா? பெருசாக தெரிஞ்சவங்களே எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது இல்லையா. 3வது துன்பம். முதல்ல மரணம், 2வது அறியாமை, 3வது துன்பம். இந்த 3 குறைபாடு இல்லாதவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுடைய திருவடியை வணங்கிக்கிறோம். சரி, முதல்ல அப்போ இந்த குறைபாடுகள்லாம் நம்ம நீங்கணும்னா
அவன் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டால், இந்த குறைபாடே இல்லாத ஒருவனை நாடினால்தான் இந்த குறைபாடு நீங்கும். அதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு உதாரணம். சிவகுமார் ஐயா அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவார். அதாவது கண் டாக்டர்கிட்ட ஒருத்தர் போனாராம். கண் டாக்டர்கிட்ட போகும்போது என்ன பண்ணாங்களாம், கண் மருத்துவர் என்ன பண்ணாராம், சொட்டு மருந்து போட்டாராம். சொட்டு மருந்து போடும்போது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மருத்துவர் கேட்ட உடனே அதை வச்சுட்டு சொட்டு மருந்து போட்டு அவர் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டார். போயிட்டு திரும்ப வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொன்னாராம், ரொம்ப புளிப்பாக இருக்குது டாக்டர் அப்படின்னாராம். ஏன்னா அவர் டாக்டருக்கே கண் தெரில, போகிறதுக்கு போல கொஞ்சம் கீழே இறக்கி வாயில் போட்டார். அப்போ அப்படி இருந்தால் அந்த குறை நமக்கு போகுமா அப்படின்னா போகாது. அப்போ இந்த 3 குறைபாடும் இல்லாத ஒருவன், ஒரே செம்பொருள், பாலமணிகண்டன் சொன்னார் இல்லையா, ஒன்றவன் தானே அப்படின்னு, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, மணிவாசகர் சொன்னார்ல, அப்படிப்பட்ட ஒருவன் சொக்கநாத பெருமான் ஒருவன் தான். அவனுக்கு எப்படி இல்லைன்னு பாருங்கள். முதல் குறைபாடு என்ன சொன்னோம், மரணம். மரணமே இல்லாதவன் அவனை என்ன சொல்லுவோம், நம்ம சத்து அப்படின்னு சொல்லுவோம். இறைவன் என்ன சொல்லுவோம், சத்து பொருள் அவன் அப்படின்னு சைவ சித்தாந்தத்தில் ஒரு டேர்ம். அப்போ சத்துன்னு சொல்கிறோமா, அவன் என்றைக்கும் ஒருபடித்தாக மாற்றமே இல்லாமல் இருக்கக்கூடியவன். இப்போ நாம் எல்லாம் பிறக்கிறோம். 2வது குறைபாடு என்ன சொன்னோம், அறியாமை. அவன் எப்படிப்பட்ட பொருள்னா சித்து. நம்மளும் சித்து தான். பொறியின்றி ஒன்றும் புனரா புந்திக்கு அருவி என்ற பேர் நன்று அரன்னார் உமாபதி சிவம். இதெல்லாம் இல்லாமல் ஒன்றுமே தெரியாது, உனக்கு அறிவுன்னு ஒரு பேரா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு போவார். இறைவன் தான் சத்து பொருள். அப்புறம் 3வது குறைபாடு என்ன சொன்னோம், துன்பம். துன்பமே இல்லாத இன்பம் உடையவன். அப்படி துன்பமே இல்லாத இன்பத்துக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆனந்தம்னு பேர். இப்போ இந்த 3த்தையும் கூட்டுங்க, சத்து கூட்டல் சித்து கூட்டல் ஆனந்தம், 3த்தையும் கூட்டிங்க சச்சிதானந்தம்னு வரும். அப்போ சச்சிதானந்த மயமாக இருக்கக்கூடியவன் சொக்கநாத பெருமான். அப்போ சொக்கநாத பெருமானை நாம் நாடினால் நம்முடைய அந்த துன்பங்கள் நீங்கும், அந்த குறைபாடுகள் நீங்கும். அந்த குறைபாடு நீங்கினால் நம்முடைய குறைபாட்டை கரைக்கண்டனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் களைவான் என்று சொல்லி, அப்போ சிவபெருமானை முறையாக மனமொழி மெய்களாலே வழிபட்டால் கரைக்கண்டனாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் நம்முடைய கவலைகளை, துன்பங்களை, பிறவி துன்பங்களை நிச்சயம் களைவான். இதில் இன்னும் முக்கிய குறிப்புன்னு கேட்டால், பிறவி துன்பத்தை மட்டும் இல்லை, நம்ம முதல்ல சொன்னது போல் உலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை கூட. இப்போ மறையுடையாய் தோளுடையான்னு ஒரு திருப்பதிகம், அந்த பதிகத்துக்கு பேர் என்னது, இடர்களையும் பதிகம்னு. எந்த இடரை களையும் அது, பிறவியாக இடரையே களையக்கூடிய பதிகம் தான் அந்த பதிகம். ஆனால் நாம் இன்னைக்கு என்ன பண்ணுறோன்னு கேட்டால், சும்மா நமக்கு ஒரு ஏதாவது ஒன்று வந்துன்னா அந்த இடரை களையுமா களையாதா. நிறைய அன்பர்கள் நீங்கள் அனுபவத்தில் நான் மறைவுடையாய் படித்து எனக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள்லாம் போச்சிங்கன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை நானே கேட்டிருக்கிறேன். நீங்களாம் நிறைய நிச்சயமாக கேட்டிருப்பீங்க. அப்போ அந்த பதிகம் அப்போ மினிமம் லெவலில் இருக்கக்கூடிய அந்த துன்பத்தையும் நீக்கும், மேக்சிமம் லெவலில் இருக்கக்கூடிய அந்த பிறவி துன்பத்தையும் நீக்கும். அப்படிப்பட்ட சிறப்புடைய தன்மை உடையதான் நம்முடைய திருமுறைகள் எல்லாவற்றிற்கும் உண்டு என்று சொல்லி நாம் திருமுறையை நாள்தோறும் ஓதுவோம், அந்த வழியிலே வழிபடுவோம். அப்படி வழிபட்டு நாம் அந்த பிறவி துன்பத்தை நீக்கிக் கொள்வோம். அப்படி நீக்கிக் கொண்டால் இன்பமே என்னாலும் என்று சொல்லி இந்த அளவிலே எனக்கு வாய்ப்பு கொடுத்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றியையும், ஐயா அவர்களுக்கு நன்றியையும், கமலவிநாயகர் சத்சங்கத்துக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. கவலை களைவாய் கரைக்கண்டா என்று அருமையாக கச்சூர் தேவாரத்தை எடுத்துக்கொண்டு தம்பி சுப்பராயன் அவர்கள் திருமந்திரம் நான் பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே திருமந்திரம், சிவபோசாரம் நான் பேச மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே சிவபோசாரம், பெரிய புராணம் பேசலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பெரிய புராணம். இது எப்படி கேட்காட்டா என்னவா இல்லைங்களா? கேட்டால் பேசாமல் இருக்கணும் இல்லைங்களா? அதனால் ரொம்ப திறம்பட நான் நிறைய செய்திகளை எடுத்து சொன்னார். அதில் 1-2 செய்திகளை சொல்லி எல்லோரும் சாப்பிட போகிற அவசரம் எனக்கும் தெரியும். அந்த இன்பமே என்கின்ற இடத்த, இன்பமே என்னாலும் துன்பமில்லை இடத்துல அருணை வடிவேல் முதலியார் அந்த உரை எழுதுகிற குறிப்பு அருமையாக ஒன்று காட்டினார். அந்த இன்பமே என்பதனை பிரிது நிலை ஏகாரமாக கொண்டு, அப்படின்னா துன்பம் என்பதிலிருந்து பிரித்து இன்பமே என்று மூல முடித்தார். அதே போல் அந்த என்னாலும் என்பதனை என்னாலும் இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்று, அந்த இன்பம் எந்த இன்பம் அது என்பதனை அதே அருணை வடிவேல் முதலியார் எங்கே கொண்டு உரையில் எழுதுகிறார்னா திருவாசக உரையில் கொண்டு எழுதுகிறார். இங்கே பிரிது நிலை ஏகாரமாக கொள்கை எழுதிட்டார். அது என்ன இன்பம் அப்படிங்கிறத திருவாசகத்தில்
மாறினின்றென்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடைத்த முதே ஊரினின்றென்னுள் எழுபரஞ்சோதி உள்ளவா காண வந்த அருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துரை உரை சிவனே ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே. அந்த இடத்துல கொண்டு எழுதுகிறார். அந்த இன்பம் என்பது காண்பான் காட்சி பொருள் மூன்றும் பிரித்தறியா வண்ணம் இல்லாத பரமுக்தி நிலையாம் இன்பமாம்னு எழுதினார். அதுதான் அந்த இன்பம்னு எழுதுகிறார். அதனால் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே அந்த இன்பத்தை அனுபவிக்கின்ற நிலை நமக்கு உண்டு என்பது தான் சீவன் முத்தர் நிலையில். அப்படிப்பட்டவர்கள்லாம் நாமார்க்கும் குடியல்லம்னு சொல்ல முடியும். இங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்குறேன், வீட்டம்மாவுக்கு பயப்பட மாட்டேன்னு சொல்ல முடியுமா சார் தைரியமா? பயத்தை பாருங்கள் ஒருத்தர் அதெல்லாம் கேட்குறீங்க. அப்புறம் எப்படி சார் நாமார்க்கும் குடியெல்லாம் பேச முடியும் நம்ம? அது யாருக்குன்னாரு? சீவன் முத்தர் நிலை. ஓங்கு உணர்வின் உள்ளடங்கி உள்ளத்துள்ளின் புடுங்க தூங்குவர் மற்ற ஏதுண்டு சொல்லும்பார் திருவள்ளுவர் பயனில். அந்த நிலையில் இருப்பவர்கள் அவங்களத்தான் முதல்ல பாடிட்டே வரார். பிணி அறியோம் எங்கே சார் சொல்ல முடியும்? எங்கே இது பண்ண முடியும்? தலைவலி காய்ச்சல் எத்தனை அணிந்துட்டு வரோம். பிணி அறியோம் பணிவோம் அல்லோம். ஆஃபீஸில் சொல்லி பாருங்க பார்ப்போம். பாசை பார்த்து பணிவோம் அல்லோம் ஷோகாசு கொடுப்போம், மறுநாள் வீட்டுக்கு அனுப்பிடுவான். இருக்க முடியுமா? கல்லூரியில் உங்கள் பேராசிரியர் வீட்டுக்கு போயிட்டாங்க தைரியமாக இப்போ சொல்லலாம். உங்களெல்லாம் நாங்கள் மதிக்க மாட்டோம் பணிவோம் அல்லோம் சொல்ல முடியுமா? இன்டர்னல் ஒழிஞ்சுது உனக்கு அப்புறம். ஆமாம் இல்லைங்களா? அப்போ அதெல்லாம் நமக்கு இல்லை. அதுதான் சொல்கிறார். அந்த இன்பமே யாருக்கு அந்த இன்பங்கிற நெறி என்ன சொன்னார்? காண்பான் காட்சி பொருள் மூன்றும் பிரித்தறியவரியாத திரிபுடி ஞானமற்ற நிலையில் எழுதுவார் சுவாமி. அந்த நிலையில் அதைத்தான் இன்பம்னு சொல்லி அந்த இன்பம் இங்கே கைகூட பெறும், அவர்களுக்கு ஒரு நாளும் துன்பம் இல்லை அப்படின்னு எழுதிட்டு போவார். அந்த நயம் அதுக்காக சொன்னேன். சாந்துணையும் சஞ்சலம்தான் என்று ஔவையாரை மேற்கோள் காட்டி சொன்னாப்புல. அந்த சாந்துணையும் சஞ்சலம்தான்ங்கிறது ஔவையார் சொன்னது. அந்த சஞ்சலத்தில் இருந்து வெளியே வந்துடலான்னு வழிகாட்டினது பாம்பன் சுவாமிகள். இங்கே அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார், சஞ்சலம் ஏன் மனமே சிவனடி தஞ்சமான பின்னுமேனார். சமாதான சங்கீதம்னு ஒரு நூல், அதில் பாடுறார், சஞ்சலம் ஏன் மனமே சிவனடி தஞ்சமான பின்னுமேனார். அதனால் சஞ்சலம் என்பது வரும், ஆனால் அதிலிருந்து வெளிவருவதுக்கு வழி என்னன்னாரு? பெருமான் திருவடியில் தஞ்சம். அதுதான் முன்னால் பேசின பெரியவர்களும் காமிச்சது. அதெல்லாம் சொல்லி அதேமாரி சோபோசாரத்தில் கற்க இடர்பட்டு கற்றனையெல்லாம் அக்கவர்பால் நாய் போல செல்லனவோன்னு அருமையான ஒரு பாட்டு சொல்லி, நற்கருணை விரிசடையார்க்கு ஆளாகி உள்ளமடங்க அல்லவோ என்று சொல்லி அந்த கல்வியினுடைய பயனை சொல்லி கடைசியில் ஒரே ஒரு செய்தி, அதான் ரொம்ப முக்கியமானது. அது என்னமோ காலையில் எழுந்திரிச்சோன்னே இன்ஸ்டாகிராமு என்னது ஃபேஸ்புக்கா, அது மாலையில் ஐபிஎல் பார்த்து நேற்று மேட்ச் பார்த்தீங்களா? நேற்று மேட்ச் பார்த்தீங்களா? நாங்களும் தான் கிளம்பி வந்தோம், ஆனால் மேட்ச் பார்த்துட்டு தான் வந்தோம். சார் நீங்கள் ஐபிஎல் பார்க்குற ஆட்களே சொல்லணும். நீங்கள் ஐபிஎல்லை சாதாரண நினைக்காங்க சார், மிகப்பெரிய சித்தாந்தம் இருக்குது ஐபிஎல்லில். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க சார். இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி இருக்கிறோம் அவ்வளோ பேரும் நம்மளை காலி பண்ணுறதுக்கு இருப்பான். அதுதான் அங்கே கிரவுண்டுக்குள்ளே 10 பேர் நம்மளை சுற்றி நிற்கான் ஒரு பேட்டையும் வச்சுக்கிட்டு இருக்கவனை பார்த்து. அப்போ அவன் தான் யாருன்னா நம்மளை சுற்றி நிற்கின்ற இந்த மாயை. யார்? 11 பேர் நம்மளை சுற்றி நிற்கான். அதில் ஒருத்தன் என்ன பண்ணுறான் பாருங்கள், பந்தை கொண்டு வெறி கொண்டு வீசுகிறான் சார். ரைட்டுங்களா? அதுதான் சார் ஆணவ மலம். அப்படி தாக்கும். நீங்கள் அதெல்லாம் ஐபிஎல் காட்டும் சித்தாந்தம் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அதை விட்டுட்டு நீங்கள் பேசுகிறீங்க. மாயாமலம் சுற்றி நிற்கிற 10 பேர் எப்படி அடித்தாலும் பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கான். நம்ம என்ன சொன்னாலும் குற்றம் கண்டுபிடிக்க இந்த உலகத்தில் ஆள் இருக்கானா இல்லையா? எது சொன்னாலும் நம்மளை குறை கண்டுபிடிக்கிறானா இல்லையா? சுற்றி நின்று அதே மாதிரி 10 பேர் ஒருத்தன் பாவம் போல் ஒரு பேட்டை வச்சு அடிக்கிறதுக்கு 10 பேர் பிடிக்கிறதுக்கு நிற்கிறான். வெறி நாய் மாதிரி சுற்றி நிற்கிறான் நம்மளை தாக்குறதுக்கு. அதுதான் மாயாமலம். அப்போ கண்மமலம் வரணும்ல, எங்கேயோ வரணும்ல, வருது. நம்ம கூடையே இருந்து நம்மளை அவுட் ஆக்கிறதுக்கு ஒரு பேட்டை வச்சு அங்கே நிற்பான். நம்ம ஓட ஆரம்பித்தோன்னா ஆரம்பிக்க மாதிரி ஆடி அவன் திரும்ப பின்னாடி போயிடுவான், நம்ம ரன் அவுட்டு. இதுதான் நம்ம வினை. வா 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 வந்துட்டு வேண்டான்டுவான், அவ்வளோ விழுஞ்சான், இவன் அவுட்டு. அப்போ நீங்கள் பாருங்கள், மாயாமலம் சுற்றி நிற்கி கண்மமலம் கூடவே நிற்குது, ஆணவ மலம் பந்து வீசுது. இதே அம்பேர் ஒருத்தர் நிற்கார் சார். இங்கே முதல்ல ஒருத்தர் நிற்கார் பார்த்தீங்களா? இப்படி நின்று பால் போடலாம் பாரு, அவர் தான் பிரம்மா. பந்தை போட ஆரம்பித்து வைக்கார் விளையாட்டை. அப்போ திருமால் எங்கே இருக்கார்? ஸ்கொயரில் கம்பேரில் நிற்பார். இவன் போடுற பந்து அவன் மேலே பற்றக்கூடாதுன்னு தலைக்கு மேலே பட்டால் நோ பால் அப்படிங்கிறார். ஏன்னா அவனுக்கு ஆபத்து வராமல் காப்பாற்றுறார். ரைட்டுங்களா? அப்போ ருத்ரன் எங்கே இருக்கிறாரு?
வெளியே 3வது அம்பையராக பெட்டியில் உட்காந்துருப்பார். இவன் இங்கேருந்து அவுட்டா இல்லையான்னு கேட்டால் அந்த ஆள் அவுட் அப்படின்னு போடுவான் வெளியே இருந்து ருத்ரன். அப்போ 3 இங்கே இருக்கிறாங்க. சரி, இப்படி 3 இங்கே இருக்காங்கன்னா இப்போ இந்த விளையாட்டில் சிவபெருமான் எங்கே இருக்காருன்னாரு. கண்ணுக்கே தெரியாது சார். மேட்ச் ரெஃபரின்னு ஒருத்தர் உட்காந்துருப்பார். காலையில் இவன் பேட்டை கொண்டு டம்முன்னு கோவத்தில் அடித்தான், அதனால் அவனுக்கு அந்த மேட்ச்சு ஃபீஸு கட்டு 2 பாயிண்ட் அவுட்டு அப்படின்னு எழுதுறாரு. இது யாருன்னாரு? மேலே வினை குறிக்கின்ற பெருமான். அப்போ பிரம்மா இருக்கார், ருத்ரன் இருக்கார், சுவாமி இருக்கிறாரு, மாயாமலம் இருக்குது, ஆணவமலம் இருக்குது, கண்மமலம் இருக்குது. இவ்வளவு ஐபிஎல் மேட்ச்சில் இருக்கு. அப்புறம் இதை பார்க்கக்கூடாதுன்னா அப்புறம் எப்படி சார் சித்தாந்தம் படிக்க முடியும் நாங்கள்? நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்களான்னு தெரில மேட்ச்சில். சார் நான் ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். ஐபிஎல் நல்லா பார்க்குற ஆட்கள் யாராவது இருந்தால் சொல்லுங்கள், உங்களுக்காக சொல்லணும். சார் ஓதாமூர்த்தி இல்லைங்க ஐபிஎல் பார்ப்பீங்களா? முன்னாடி வந்து உட்காந்தது தப்பாடா அப்படிங்கிறாரு. திருநாவுக்கரசே நீங்கள் ஐபிஎல் பார்ப்பீங்க, நீங்கள் நல்லா பாருங்கள் சார். ஐபிஎல்லையும் தெளிவாக பார்க்கணுக்காக சொல்கிறேன். அது முழுக்க முழுக்க சித்தாந்தம். 3 நாளைக்கு முன்னாடி ஆர்சிபி டெல்லி கூட விளையாடும் பொழுது ஆஸ்திரேலியாக்காரன் ஹேசல்வுட் 3.3 ஓவரில் 12 ரன்னை கொடுத்து 4 விக்கெட் எடுத்து மேன் ஆஃப் தி மேட்ச் அடிச்சுட்டு போயிட்டான் சார். அதே ஹேசல்வுட் நேற்று பவுலிங் போடும் பொழுது 4 ஓவரில் 56 ரன் கொடுத்தான் சார். ஒரே நாளில் திறமை இல்லாமல் எப்படி சார் போச்சு? அவரவர் வினைவெளி, அவரவர் அனுபவம், அவரவர் வினைவெளி, அவரவர் வந்தனர். சுவாமி முடிவு பண்ணால் நேற்றையும் எவ்வளோ ரன்னு கொடுக்கணும்னு. ஹேசல்வுட் கையில் இல்லை. இவ்வளவு பெரிய உண்மை சித்தாந்தம் ஐபிஎல்ல நடக்குது. ஆமாம், இப்படியெல்லாம் நம்ம பார்க்கணுங்கிறது தான் அவருடைய எண்ணம். அதுதான் சொல்ல வந்தார். அவரும் தப்பாக சொல்ல. அதனால் அந்த ஐபிஎல் மேட்சை தொடர்ந்து பாருங்கள். அவ்வளோ பேர் கோடிக்கணக்கான படத்தை வச்சு இது பண்ணி நம்மளாம் பார்த்தா தானே அவனுக்கு கிடைக்கும் கோடி, நம்ம நேரமும் கரியாக போவோம். அதுக்காக பாருங்க என்று சொல்லி கடைசியாக ஒரே ஒரு செய்தி அவர் குறிப்பை சொன்னதில் அடியனன்மோ இப்படி பொருள் கொள்ளலாம். காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலைகளை வாய் கலைக்கண்டானா இப்போ மாலை தொழுதா அது இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதுக்கு ஒரு பதிலும் கொடுத்தார், ஒரு அமைதிப்படுத்தினார். எப்படி சொன்னார்னா, காலையில் வேறு சஞ்சலம் எதுவும் இல்லாமல் சிந்தனை தெளிவாக, ஏன்னா பகலில் நம்ம ஆஃபீஸ் போகிறோம், 1000 பேரை பார்க்குறோம், போகிறோம், 4 எண்ணங்கள் மனசில் நிறைய ஓடும், அதெல்லாம் இல்லாமல் தெளிந்த மனநிலையில் காலையில் வழிபாடு என்பது ஒரு பொருள். அதுதான் உண்மை. இன்னொரு பொருள் அதை எப்படி பார்க்கலான்னா, காலை எழுந்தவுடன் அப்படின்னு சொல்லது ஏன் அப்படின்னாரு, முதலாக அன்றைக்கு செய்கிற காரியம் வழிபாடாக இருக்கட்டும். அதுதான். காப்பி குடிக்கிறது 2வதாக இருக்கட்டும். அதுதான் செய். அதனால் முதன்மை என்பது வழிபாட்டுக்கு இருக்கட்டும் என்பது தான். காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களைவாய் கரைக்கண்டா இன்னும் அருமையான தேவாரம். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி உலகத்தில் இந்த கவலை, டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பொது சொத்து மாதிரி. இல்லாத ஆளே கிடையாது உலகத்தில். கவலை இல்லாத ஆளே கிடையாது. ஒருவேளை நான் கவலைப்படுறது இல்லைன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒரு மாதிரி சந்தேகமாக பார்க்காங்க நம்மளை. வாழ்க்கையில் முன்னேறி தெரியாத ஆளாக இருப்போம் போலங்கிறாங்க. ஏதோ பதட்டத்தில் இருந்தால் தான் சரியான பாதையில் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இப்போ நீங்கள் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கவலை இல்லாமல் ஃப்ரீயாக உட்காந்துருக்கான், நல்லா படித்தான்னு வச்சுக்கோங்க, பெற்றோருக்கு பயங்கர கவலையாக இருக்குது. அவனும் பதட்டத்தில் இருந்தால் தான் இவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்போது இன்றைக்கி கவலை என்பது எல்லாத்துக்கும் உள்ளது. இருக்கும் இருக்கும் இப்பவும் சொல்ல கவலை எல்லாருக்கும் இருக்கும். ஏன் என்று சொன்னால், கவலை என்பது சுவாமி பாஷ்யத்தில் எழுதுகிறாரு, ஆணவ மலத்தினுடைய 7 குணங்களில் ஒன்று. அவ்வளோ பேருக்கு ஆணவ மலம் உண்டு, அதனால் கவலை இருக்கும். சரி, இப்போ கவலை இருக்கும்னா கவலையிலிருந்து வெளிவருவதற்கு வழி என்ன? அதுதான் தெரியும். நீங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும் சார். பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை தேடி நீங்கள் எங்கேயும் போக முடியாது. பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் நம்பிக்கையும் துணிவும் அதற்கான முறைகளும் தேடி தான் இப்போ செய்யணும். அதைத்தான் இப்போ சொன்னார். அதனால் கவலைகள் இருக்கலாம், கவலைகளிலிருந்து வெளிவருவதற்கு வழி என்னன்னாரு, காலை எழுந்து தொழுதல். அதை செய்தால் அந்த கவலை நீங்கும். அதுதான் அருமையாக மேலை விதியே விதியின் பயனே வரவார் புறம் 3 எரி செய்தாய் காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களைவாய் கரைக்கண்டா மாலை மதியே மலைமேல் மருந்தே மரவே நடியேன் வயல் சூழ்ந்த ஆலைக்களனி பழனக்கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே என்ற அருமையான ஒரு தேவாரத்தை நினைவு கூர்ந்து நம்முடைய போற்றுதலுக்கு உரிய ஒளிதல் ஆசிரியர் நம்முடைய சொல்லி, அதனால் அவர்களுக்கு உங்கள் எல்லோர் சார்பிலும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி, இந்த ஒளி இதழ் பத்திரிகைக்கு சந்தாகட்டி உறுப்பினராக சேர விரும்புகிறவர்கள் இங்கு ஐயாவோட பேருங்க
அறிவழகன் என்ற ஐயா, ஆமாம், அந்த அவர்கள் ஐயா கொஞ்சம் நில்லுங்க, அப்போ தான் எங்களுக்கு தெரியும். ஆமாம், அவர்களை மதிய உணவு இடைவேளையில் ஐயாவை தொடர்பு கொண்டு அதில் சேர்ந்து கொள்ளலாம். ஒரு ஆண்டுக்குன்னு அந்த சந்தா கட்டிட்டா மாதந்தோறும் அது தபால் செலவுதும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு அந்த புத்தகம் வந்து ஒளி உங்களை வந்து அடையும் என்று சொல்லி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை உங்கள் எல்லோர் சார்பிலும் நம்முடைய சுப்பராயன் ஐயாவுக்கு நம்முடைய பெருமானுடைய திருவருள் என்றென்றைக்கும் நிலைத்து இருந்து ஆசி வழங்கட்டும் என்று சொல்லி காலை அமர்வு இந்த அளவிலே நாம் நிறைவு செய்கிறோம். இப்பொழுது மணி வந்து 1:40. மத்தியானம் எப்போ துவங்கணும்னு எல்லோரும் நீங்கள் சொன்னீங்கன்னா சாயங்காலம் எப்போ முடியும்னு நான் சொல்லுவேன். சாப்பிட வேண்டாமா? ஏம்மா அப்படி 2 மணிக்கு ஆரம்பிப்பாங்கிறாங்க? சாப்பிட ஐயா 2:30 வச்சுக்கலாமா? எல்லோரும் சாப்பிட்டு வந்துடலாமா? சரி, ஏன்னா 2:30க்கு நம்ம வந்துட்டா 6 மணிக்குள்ளே அதை நிறைவு செய்கிறதுக்கு ஒரு சரியாக இருக்கும். அதனால் அந்த வகையில், ஏன்னா காலையில் பேசியவர்களெல்லாம் இளைஞர்கள், அதனால் ரொம்ப வேகமாக பேசினார்கள். மத்தியானம் பேச இருப்பவர்களெல்லாம் மூத்த ஆசிரியர்கள், அதனால் ரொம்ப அனுபவத்தோடு பேசுகிறதுனால அவர்கள் பரபரக்க வேண்டாம்னு தான் பேசுவாங்க. அதனால் நம்ம அதை இருந்து கேட்கணும். அதனால் அதற்கு நம்ம தயாராக வந்து உணவு எடுத்துக்கொண்டு சரியாக 2:30 மணிக்கு மதிய அமர்வு தொடரும். அந்த மதியம் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.